அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஆண்டவருக்கு வேதாகமத்தில் அநேக பெயர்கள் இருந்தால், வேதத்தில் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. ஆனா தேவ தூதர்கள் ஆண்டவரை ஆராதிக்க தெரிந்து கொண்ட ஒரு உன்னதமான பெயர் என்னன்னா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நல்லா கேளுங்க பிரதர் சிஸ்டர். நம்ம வாழக்கூடிய அந்த கடைசி காலத்துல தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிற நமக்குள்ள பரிசுத்தமே பிரதானமாக காணப்பட வேண்டும். நமது ஆண்டவருடைய பெயர் உன்னதமான பெயர்களில் ஒன்று பரிசுத்தர், பரிசுத்தர். பழைய ஏற்பாட்டில் எப்படி சேராபீன்கள் ஆண்டவரை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று உயர்த்தினார்களோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த இடத்துலையும் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு 4 ஜீவன்கள், அவைகளும் ஆண்டவரை எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறது? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். இரவும் பகலும் அவரை ஓயாமல் பரிசுத்தர், 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 பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. லேவியராகமம் 19:2 சொல்லுகிறது, உங்கள் தேவனும் கர்த்தருமாய் இருக்கிற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பிரதர் சிஸ்டர்? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஓப்பனா ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. இப்ப கர்த்தருடைய வருகை இருக்குமானால் இந்த கூட்டத்தில் 10 பேர் பரலோகம் போனீங்கன்னா பெரிய விஷயம். உங்க ஆலயத்தில் 10 பேர் இன்று இரவு பரலோகம் போயிட்டீங்கன்னா பெரிய கின்னஸ் ரெக்கார்டு. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் பரலோகம் என்பது ஈஸி, வந்தா அப்படியே மறுரூபமாய் போயிடுவோம் நினைக்கிறோம். முடியாது, முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறேனோ அப்படி நீயும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அப்ப தேவன் உனக்குள்ள எந்த அளவு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு பாருங்க. நான் எப்படி பரிசுத்தரா இருக்கிறேன், அது போல நீயும் உன் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமா இருக்கும். அப்பதான் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். பரலோகம் போவது சும்மா கிடையாது. பூமியில நம்ம அநேகருக்கு முன்பதாக பரிசுத்தர் போல வேஷம் காட்டி நடிக்கலாம். ஆனா கர்த்தருடைய வருகையில அது வெளியரங்கமாயிடும். தேவன் எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரோ அப்படி நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு பரிசுத்த அழைப்புக்கு அழைக்கிறார். நமது வாழ்க்கையின் பிரதான நோக்கமே பரிசுத்தமாய் ஜீவிப்பது. நீங்க காணிக்க கொடுக்கிறீங்க, ஊழியம் செய்றீங்க, வீட்டில் ஜெப கூட்டம் பண்றீங்க, இதெல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய பிரதானமான நோக்கம், உங்களுடைய பிரதானமான அழைப்பு நீங்கள் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பது. ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்ற ஒரு ஜனமாய் வாழ்வது,
ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமில்லாத மாசில்லாத ஒரு குடும்பமாக, ஒரு விசுவாசியாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு மூப்பனாக ஆண்டவருக்கு முன்பதாக நீ குற்றமற்றவனாக வாழும் பொழுதுதான் ஆண்டவருடைய வருகையில மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தத்தை வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரம்தான். மற்ற எந்த மார்க்கத்திலையும் பரிசுத்தத்தை குறித்து பேசுவது கிடையாது, பிரசங்கிப்பது கிடையாது, வலியுறுத்துவது கிடையாது. நம்ம பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிப்பதனால தான் சாத்தான் என்ன பண்றான், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அதிகமா எதிர்த்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சாத்தான் எதிர்த்து போராடுகிற ஒரே மார்க்கம் எந்த மார்க்கம்னா கிறிஸ்தவ மார்க்கம். ஏன் நம்மள அவன் எதிர்த்து போராடுகிறான்? காரணம், நீ ஆண்டவரை போல பரிசுத்தமா மாறணும்னு ஆசைப்படுற, நீ ஆண்டவரை போல பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுற, ஆண்டவரை போலவே நீ இருக்கணும்னு ஆசைப்படுவதனால தான் தேவ மகிமையா இவங்க வாழ்ந்துருவாங்களோ, தேவ பிரசன்னத்தில் இவங்க வாழ்ந்துருவாங்களோன்னு சொல்லி சாத்தான் நமக்கு விரோதமாய் யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறான். சகரியா புத்தகத்துல வாசிக்கும் போது அதுல ஆண்டவருக்கு முன்பதாக யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்றான், யோசுவாவுக்கு தீங்கு செய்ய சாத்தானும் பக்கத்திலே நின்றான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. யோசுவாவை எதிர்க்கும்படி நின்று கொண்டிருந்தான், யோசுவாவுக்கு தீங்கு செய்யும்படி நின்று கொண்டிருந்தான். அவன் மேல ஒரு அழுக்கு வஸ்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அந்த அழுக்கு வஸ்திரத்தை கழற்றி அவனுக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை கொடு, நீதியின் வஸ்திரத்தை கொடு. நம்ம பரிசுத்தமா வாழணும்னு விருப்பப்படுறதுனால தான் பிசாசு என்ன பண்றான், நமக்கு விரோதமாய் தன் முழு சேனையும் எழுப்பி போராடி கொண்டிருக்கிறான். நமது ஆண்டவர் பரிசுத்தர். ஒரு முறை ஒரு மெத்தடிஸ்ட் ஊழியர் அப்படியே கதவை பூட்டி நல்லா ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது திடீரென்று ஆவியானவர் அவரை ஆவியில எடுத்து பரலோகத்துக்குள்ள கொண்டு போயிட்டார். அப்பதான் முதல் முறையா அவர் பரலோகத்துக்கு போறாரு, பரலோகத்தின் வாசல்ல நிக்கிறாரு. அவர் நினைச்சாரு, நம்ம மெத்தடிஸ்ட் ஆட்கள் எல்லாம் பரலோகத்துக்குள்ள இருப்பாங்க, நான் வருவதை கேள்விப்பட்டு எல்லாரும் என்ன வரவேற்க வெளியே வந்து பார்க்க போறாங்கன்னு நினைச்சார். பார்த்தா ஒருத்தரும் காணோம். அவருக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து, என்னடா நம்ம மெத்தடிஸ்ட் ஊழிய இதுல மார்க்கத்துல ஒரு பெரிய டினாமினேஷன்ல பெரிய ஆளா இருக்கிறோம், நம்ம வரவேற்க ஒருத்தரும் கிடையாது, நம்ம விசுவாசிங்க ஒருத்தரும் கிடையாது. தேவ தூதங்கிட்ட சொல்லி அனுப்புறார், உள்ள போய் எங்க மெத்தடிஸ்ட் ஆட்கள் யார் யாரெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு பாருங்கன்னு உள்ள போய் ஏஞ்சல் வந்து வெளியே சொன்னாரு, உங்க மெத்தடிஸ்ட் கூட்டம் ஒருத்தரையும் உள்ள கிடையாது. என்ன உள்ள கிடையாதா? சரி, ஆங்கிலிக்கன் யாராவது உள்ள இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வா. தேவ தூதன் பரலோகம் முழுவதும் சுத்தி பார்த்துட்டு ஆங்கிலிக்கன் டினாமினேஷன்ல இருந்து ஒருத்தரும் உள்ள கிடையாது. அப்படியா? சிஎஸ்ஐ ஆட்கள் யாராவது உள்ள இருக்கிறாங்களான்னு பாரு. தேவ தூதன் பரலோகம் ஃபுல்லா சுத்தி பார்த்து சிஎஸ்ஐ ஆட்களும் ஒருத்தரும் உள்ள வரல. இந்த பெந்தகோஸ்தேக்காரங்க யாராவது உள்ள இருக்கிறாங்களான்னு பாரு. தேவ தூதன் சுத்தி பார்த்தான், வந்துட்டு சொன்னா பெந்தகோஸ்தேக்காரங்களும் உள்ள இல்லையே. அப்ப இந்த மெத்தடிஸ்ட் ஊழியர் கேட்டாரு, யாருதான் இப்ப பரலோகத்துக்குள்ள இருக்கிறா? தேவதூதன் சொன்னாரா, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாரும் பரலோகத்துக்குள்ள இருக்கிறா. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாரும் பரலோகத்துக்குள்ள இருக்கிறாங்க. நமக்கு தான் இந்த பூமியில சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்டல், மெத்தடிஸ்ட் இதெல்லாம் பரலோகத்துக்குள்ள அதெல்லாம் போட்டு என்ட்ரி போட்டு உள்ள போக முடியாது. பரலோகத்துக்குள்ள நம்ம உள்ள போனோம்னா நீ ஆண்டவருக்குள்ள எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து இருக்கிற என்பதுதான் முக்கியம். உன் வாழ்க்கையை இயேசுவின் ரத்தம் எவ்வளவா கழுவி இருக்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நான் இந்த சபை மெம்பர் அந்த சபை மெம்பர் ஆண்டவர் பரலோகத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் சீட் எல்லாம் கொடுக்க போறது கிடையாது. யாருக்கும் அப்படிப்பட்ட ஸ்பெஷல் சீட்டு கிடையாது. பூமியில நம்ம எவ்வளவு தூய்மையா வாழ்ந்திருக்கிறோம், பூமியில இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு முன்பதாக எவ்வளவு உண்மையா வாழ்ந்திருக்கிறோம், பாவத்தை வெறுத்து பாவத்துல ஜெயம் கொண்டு இருக்கிறோமா? பரலோகத்தை பாவிகள் நிரப்ப முடியாது. பலவீனத்தோடு வாழ்கிற ஒரு மனுஷன் பரலோகத்தை நிரப்ப முடியாது. வெளிப்படுத்தினல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தை எடுத்து வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ஜெயம் கொண்டவர்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஜெயம் கொண்டவர்கள் தான் பரலோகத்தை நிரப்புவார்களாம். யார் ஜெயம் கொண்டவர்கள்? இந்த பூமியில பாவ கரை படாதபடி இயேசுவின் ரத்தத்தால் தங்களை
கழுவி பரிசுத்தமாக்கி கொண்டவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள். சாத்தானை ஜெயித்தவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள். பலவீனத்தை உபவாசம் இருந்து மேற்கொண்டவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள். பாவ சோதனைக்கு விலகி ஓடி தன்னுடைய ரட்சிப்பை காத்து கொண்டவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள். இச்சைக்கு தன்னுடைய உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து வாழ்ந்தவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் எப்பொழுதும் தன்னை நிரப்பி கழுவி கொண்ட கூட்டம் தான் ஜெயம் கொண்டவர்கள். பைபிள் சொல்லுது, பரலோகத்தை ஜெயம் கொண்டவர்கள் நிரப்பி இருக்கிறார்களா? ஜெயம் கொண்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நான் அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொண்டவனுக்கு தான் நான் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜெயம் கொண்டவனை தான் என் ஆலயத்தில் நான் தூண்களா நிறுத்துவேன். ஜெயம் கொண்டவன் தான் என்னுடைய வலது பாரிசத்தில் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார நான் இடம் கொடுப்பேன். ஜெயம் கொண்டவன், ஜெயம் கொண்டவன், ஜெயம் கொண்டவன், ஜெயம் கொண்டவன். பரலோகத்தை யார் நிரப்ப முடியும்? பாவத்தில் விழுந்து 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 எழுந்து போராடி அப்படி வாழ்கிறவர்கள் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஆனா எந்த மனுஷன் ஜெயத்தோடு வாழ்கிறானோ, எந்த தேவ பிள்ளை இந்த பூமியின் கரைகள், பாவ கரைகள், பிசாசு போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயத்தோடு வாழ்கிறானோ, அந்த மனுஷன் தான் பரலோகத்தை நிரப்ப முடியும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என்ன சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களா, தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களா, என் வாழ்க்கையின் அழைப்பு என்ன? இல்ல, அது எல்லாவற்றுக்கும் பிரதானமாகிய பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த அழைப்புக்கு கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனம். உன்னை ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு பரிசுத்தமாய் வாழ இன்றைக்கு ஒரு அழைப்பு உனக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. உனக்கு முன்பதாக இன்றைக்கு நீ பரிசுத்தமாய் வாழ ஒரு அழைப்பை கர்த்தர் உனக்கு வைக்கிறார். அதை தெரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். ஆண்டவர் பைபிள் சொல்லுது, உனக்கு முன்பதாக நான் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன். அதில் நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு முன்பதாக ஒரு பரிசுத்த அழைப்பை வைக்கிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு, ஆண்டவரே நான் உமக்காக வாழ போறேன், பரிசுத்தமாய் ஜீவிக்க போறேன், உலகத்தால் கரைப்படாதபடி என்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை நான் குற்றமற்றவனாய் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். உமது வருகையில அந்த சாயலாக மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து உம்மை அந்த ஆகாய மண்டலத்தில் வந்து சந்திக்க ஒரு பரிசுத்த அழைப்பை இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பரிசுத்தத்தின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமா இந்த கூட்டம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. நல்லா கேளுங்க. சங்கீதம் 99:9 சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நமது தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். முதலாக ஏசாயா தன் பாவத்தை குறித்த ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. எப்ப ஏற்பட்டது? அந்த ஏசாயா முழு அதிகாரம் 5 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா என்ன பண்றாரு? இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த தேசம் சரியில்லை, அந்த கூட்டம் சரியில்லை, இந்த ராஜா சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் ஐயோ 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 ஐயோனே எழுதுறார். சில நேரங்கள் நம்ம கூட என்ன பண்றோம்? நமது வாழ்க்கையின் சூழ்நிலையை நம்ம பார்க்கிறது கிடையாது. நமது பரிசுத்தமே, நமது நீதியே இங்க அழுக்கான கந்தலா இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்களை கரத்தை நீட்டி, இந்த சிஸ்டர் பாரு சரியில்லை பாரு, அந்த ஃபேமிலி சபைக்கு வர்றதே தண்டம், அது சரியில்லை என்று சொல்லி உன்னுடைய பிழைய, உன்னுடைய அசுத்தத்தை, உன்னுடைய அழுக்கான கோலத்தில் இருக்கிற உன் நீதியை நீ உணராம மற்றவர்களை கரம் நீட்டி நீ சொல்லி கொண்டிருப்பாயானால் ஏசாயாவை போல இங்கு ஏசாயா 6வது அதிகாரத்தில் கதறுகிறார், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனிதன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன், ஐயோ நான் அதமானேன், பரிசுத்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்ததுமே ஏசாயா முகங்குப்புற விழுந்து தன்னுடைய அசுத்தமான நிலையை உணர்கிறார். சிஸ்டர் பிரதர்,
முதல்ல நமது வாழ்க்கையின் அசுத்தமான நிலையை நம்ம உணரணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா பைபிள் வாசிக்கிறோம், வேதத்தை நம்ம நல்லா வாசிக்கிறோம், பாஸ்டிங் இருக்கிறோம், இதனால நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், ஆண்டவர் வந்தா நான் போயிடுவேன். இல்ல 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 இல்ல, உன் பரிசுத்தம் எல்லாம் இன்னும் கந்தலா இருக்குது, உன்னுடைய நீதி எல்லாம் இன்னும் கந்தையா தான் இருக்குது. ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க நிற்பீர்கள், ஆனால் நீங்க சொல்லுவீங்க, ஐயோ ஆண்டவரே உங்களுக்கு முன்பதாக நான் நிற்க தகுதியே இல்லை, என்ன நரகம் அனுப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க. ஆமா, அசுத்தமா இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. சைலண்ட்ல கூட நிற்கவே முடியாது. ஒரு முறை ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒரு வாலிபன் என்ன பண்ணான்னா, நல்லா கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு ஆலயத்தில் நிறைய ஊழியம் செய்தவன், ஆலயத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக நிறைய ஊழியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபன். எல்லாம் சேர்ஸ் எல்லாம் போடுவான், பெருக்குவான், கூட்டுவான், ஆலயத்திலேயே ஒரு பிள்ளையா இருந்தான். ஒரு முறை இதெல்லாம் செஞ்சாலும் அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் ஊழியம் செய்து, சில நேரங்கள் நம்ம ஊழியம் கூட செய்யலாம், பரிசுத்தம் இல்லாமல் ஊழியம்லாம் கூட செய்யலாம். பரிசுத்தம் இல்லாமல் எல்லா சபையின் காரியங்கள்லாம் எடுத்து கூட நீங்க நடத்தலாம். ஆனா அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் தண்டம். நீங்க செய்யறதெல்லாம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது பரலோகத்தில் அதுக்கு மதிப்பு கிடையாது. யாருடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிப்பாருன்னா, எந்த மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்து அவன் செய்யறான் பாருங்க, அந்த ஊழியம் தான் அங்கீகரிக்கப்படும் பரலோகத்துல. நீங்க வீட்டுல கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு வந்து நீங்க ஆலயத்துல நீங்க கொடுக்கிற காசு பணம் ஊழியம் இதெல்லாம் தண்டம், இதெல்லாம் குப்பை பாருங்க. ஆண்டவருக்கு அதெல்லாம் பெருசாவே காணப்படாது. அந்த வாலிபன் ஊழியெல்லாம் செய்தான், அவனுடைய வாழ்க்கையில அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து ஒரு முறை அவன் மரிச்சிட்டான். மரிச்சிட்டு அவனுடைய ஜீவனை பிசாசானவன் பாதாளத்தில் கொண்டு போய் கொண்டிருந்தான். அப்போ அவன் ஆண்டவரை பார்த்து கதறி இருக்கிறான், ஆண்டவரே நான் ஆலயத்தில் உமக்கு எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கிறேன், எல்லாரும் வருவதற்கு முன்பதாக நான் உமக்கு அந்த இடத்துல ஆத்துமாக்களுக்காக சேர்ஸ் போட்டிருக்கிறேன், பெருக்கி இருக்கிறேன், அந்த இடத்த மாப் பண்ணி விட்டு இருக்கிறேன், என்னென்னமோ ஊழியம் செஞ்சு கடைசி ஆளா தான் நான் வீட்டுக்கு போவேன், என்ன போய் நீங்க பாதாளத்துக்கு அனுப்பிட்டீங்களே, நரகத்துக்கு அனுப்பிட்டீங்களே, இது உமக்கு நியாயமா, உமக்கு இரக்கம் இருக்குதா, என் மேல உமக்கு அன்பில்லையா அப்படின்னு சொல்லி இவன் செய்த ஊழியத்தெல்லாம் பட்டியல் போட்டு காட்ட, உடனே ஆண்டவர் சொன்னார், அவனை இங்க கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னார். உடனே அந்த பாதாளத்துல மின்னல் வேகத்துல பாதாளத்தின் ஆழத்துல பாய்ந்து கொண்டிருந்த அவனை தேவ தூதர்கள் பிசாசின் கையிலிருந்து விடுவித்து பரலோகத்துக்கு கொண்டு வந்து வாசல்ல நிக்க வைத்தார்களாம். வாசல்ல நின்னா உடனே அவன் சொல்றானா, ஐயோ இந்த மகிமைக்கு முன்பதாக என்னால நிக்க முடியல, இந்த பரிசுத்தத்துக்கு முன்பதாக என்னால நிக்க முடியல, சியோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற தேவனுடைய மகிமை இந்த பரலோகம் முழுவதையும் நிரப்பி இருக்கும் போது அசுத்தமாய் வாழ்ந்த என்னால இந்த பரலோகத்துக்குள்ள வாசம் செய்ய முடியாது, அதற்கு நரகத்தின் அக்கினியை கூட என்னால சகிக்க முடியும், ஆனா தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக என்னால நிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த உணர்வு தான் ஏசாயாவுக்கு ஏற்பட்டது. ஐயோ நான் அதமானேன், நான் ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய வார்த்தை அநேகருக்கு நான் சொல்கிற ஒரு நபர், ஆனா பரிசுத்தராகிய தேவனை அவன் கண்கள் கண்டபோது அவன் கதறுகிறான், ஆண்டவரே நான் அசுத்தமான உதடுள்ளவன், நான் அதமானேன், நான் அதமானேன். எப்படி இந்த ஏசாயா அசுத்தமாய் மாறினார்? அவர் சொல்றாரு, அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணி அவர்களுடைய பேச்சை நான் கற்றுக்கொண்டு இப்ப நானும் எப்படி மாறிட்டேன், அசுத்த உதடுள்ள ஒருவனாய் மாறிட்டேன். உன்னை அசுத்தப்படுத்துவது யாரு தெரியுமா? உன்னை சுற்றிலும் இருக்கிற சில ஜனங்கள், அவங்க தான் உன்னை அசுத்தப்படுத்துவாங்க. ஆலயத்துக்குள்ள நீங்க வரும்போது பரிசுத்தமா வாழணும்னு வருவீங்க, ஆனா அந்த கோள் சொல்ற ஒரு பிசாசு உள்ள இருக்கும் பாருங்க, அது என்ன பண்ணும், உன் காதுல கோள் சொல்ல ஆரம்பிக்கும், இவர் பத்தியா சரியில்லை பாரு, இது பாரு சரியில்லை பாரு, கோள் சொல்லி 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 இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு போய் அந்த அம்மா சொன்ன கோழெல்லாம் திரும்பி நீங்க மற்றவங்களுக்கு பேச ஆரம்பிப்பீங்க, அவ்வளவுதான் போச்சு அந்த இடத்துல. ஏசாயா அப்படித்தான் தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்ததாக சொல்லுகிறார். அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிற ஜனங்களோடு சேர்ந்து 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 அவர்களுடைய வாயின் வார்த்தைகளை நானும் கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்து இன்றைக்கு அசுத்த உதடுள்ள ஒரு மனிதனாய் நான் மாறிவிட்டேன். நீ யாரு கூட இருக்கிற ஆலயத்துல, எப்படிப்பட்ட கூட்டத்தோட ஆலயத்தில் இருக்கிற, குறை சொல்ற, குற்றம் சொல்லுகிற, ஊழியங்களை எதிர்த்து நிற்கிற அப்படிப்பட்ட கோராகின் கூட்டத்தில் நீ இருக்கிறாயோ?
எப்படிப்பட்ட கூட்டத்தை நீ சார்ந்திருக்கிறாய்? நீங்க யாரோடு கூட இருக்கீங்களோ அப்படிப்பட்ட நபராகவே நீங்கள் மாறி விடுவீர்கள். நல்ல ஜெபிக்கிற ஆட்களோடு இருந்து பாருங்க, ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. நல்ல ஊழிய வாஞ்சையோடு இருக்கிறவங்களோடு இருந்து பாருங்க, ஊழிய வாஞ்சை வந்துடும். நல்ல பரிசுத்தமா வாழ்கிற ஆட்களோடு இருந்து பாருங்க, பரிசுத்தமா வாழ்ந்துருவீங்க. நல்ல தாழ்மையுடைய உள்ளத்தோடு அப்படிப்பட்ட மனிதர்களோடு இருந்து பாருங்க, நீங்களும் தாழ்மை உள்ள நபரா மாறுவீங்க. குற்றம் பேசி குறை சொல்லுகிற மனிதரோடு இருந்து பாருங்க, நீங்களும் ஒரு சில நாட்களுக்குள்ள குற்றம் குறைகள் பேசுகிற நபரா மாறிடுவீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. குற்றம் பேசி குறை பேசி அசுத்தமான வார்த்தைகளை பேசி எப்பொழுதுமே ஆலயத்தில் எதிர்த்து நின்று அநேகரை கண்டனம் பண்ணி பேசுகிற அந்த நபர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க நிற்கவே முடியாது. அப்படி நின்னீங்க நீங்க சொல்லுவீங்க, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன் நீங்க புலம்ப ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட காரியத்தை விட்டு இன்றைக்கு வெளியே வாங்க. ஒரு முறை ஒரு குட்டி ஒரு திருசபை இருந்தது. ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த ஆராதனை நேரத்தில் ஒரு நபர் உள்ள வந்து உட்கார்ந்தார். அதை பார்த்ததுமே இந்த ஊழியக்காரருக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு ஆலயத்துக்கு ஒரு புதிய ஆத்துமா வந்திருக்குது. மெசேஜ் முடிச்ச உடனே அவரை விசாரித்து ஆலயத்தில் அவர் ஒரு அங்கத்தினராக சேர்த்துக்கொள்ளணும், ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய ஆட்டை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அவருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஊழியக்காரர் இன்றைக்கு உற்சாகப்படுத்தியே பேசிக் கொண்டிருந்தார். நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். ஏன்னா அந்த ஆத்மாவை விட்டுறக்கூடாது பாருங்க. ஆனா அவர் பிரசங்கித்து கொண்டிருந்த போதே அந்த ஆத்மா கொஞ்ச நேரத்தில் எழுந்து வெளியே நடந்து போயிட்டார். இவருக்கு ஒன்றும் புரியல. அவர் வெளியே போவது அந்த ஊழியர் அப்படியே நானும் பார்த்துக்கிட்டு இருந்தார் பரிதாபமா. ஐயோ வந்த ஆடு எழுந்து போச்சே, அவருக்கு என்ன அவர் மனசுல தாக்கினதோ, என்ன அவர் மனசுல குறைவாய் காணப்பட்டதுன்னு தெரியலையா, அவர் வெளியே போயிட்டாரு. சரி அடுத்த வாரம் வருவார் போலன்னு சொல்லி இவர் காத்திருந்தார். அடுத்த வாரம் வரல. இப்படியே ஒரு 2 வருடங்கள் உருண்டு ஓடியது. 2 வருடங்கள் கழித்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஐயா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு நபர் ரொம்ப உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், வியாதியில் இருக்கிறார், நீங்கள் வந்து அவருக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி. அப்போது இந்த ஊழியர் அவருக்காக ஜெபிக்க போனால் யாருன்னு பார்த்தா இந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்து பிரசங்கத்தின் பொழுது எழுந்து போன அந்த நபர் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அப்போது இவர் அவரை பார்த்து கேட்டார், ஐயா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, எங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் 2 வருடத்துக்கு முன்பதாக வந்தீங்க, ஆனால் பாதி நேரத்தில் நீங்கள் எழுந்து வெளியே போயிட்டீங்க, ஏன் வெளியே போனீங்க, அதுக்கு பிறகு நான் உங்களை பார்க்கவே இல்லை, எதனால் வெளியே போனீங்க, இப்போ எந்த சபைக்கு போனீங்க? அவர் சொன்னார், அதுக்கு பிறகு நான் எந்த சபைக்கும் போவே இல்லை, நான் ஆண்டவரை விட்டு போனதுக்கு காரணமே நீங்க தான், நான் அன்றைக்கு ஆலயத்தை விட்டு எழுந்து வெளியே போனதுக்கு காரணமே நீங்க தான் சொன்னார். இந்த ஊழியருக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படி சொல்றீங்க, எதுக்கு அப்படி சொல்றீங்க? அவர் சொன்னார், அந்த நபர் யாராவது பிரசங்கம் பண்ணும் போது ஷூ போட்டுட்டு பிரசங்கம் பண்ணலாமா? யாராவது பிரசங்கிக்கும் போது காலில் செருப்பு போட்டுட்டு பிரசங்கம் பண்ணலாமா? நீங்க அப்படி பிரசங்கம் பண்ணதை நான் பார்த்தேன். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல உங்களுக்கு மதிப்பு இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை. ஷூ போட்டுட்டு அந்த மேடையில் நின்று பரிசுத்தமான பலிப்படத்தில் ஷூ போட்டுட்டு நின்று, அதனால தான் நான் வெளியே போயிட்டேன், அதனால தான் வெளியே போயிட்டேன். அந்த ஊழியக்காரர் பரிதாபமாக அவரை பார்த்தார். அவர் சொன்னார், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் என் மனைவி பிள்ளைகளும் 2 வீலரில் ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது பின்னாடி இருந்து வந்த ஒரு லாரி எங்களை அடித்து தூக்கி வீசி என் மனைவி பிள்ளைகள் போய் ஒரு வயல் நிலத்தில் விழுந்துட்டாங்க. என்னுடைய கால் மேலே லாரி ஏறி இறங்கியது. அந்த நொடியே என்னுடைய கால்கள் என்னுடைய உடம்பை விட்டு அப்படியே பிஞ்சு வெளியே போயிடுச்சு. என் உடம்பை விட்டு என் கால் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் செய்த டாக்டர்கள், இனி இந்த காலை தைக்க முடியாது, இந்த எலும்புகளெல்லாம் நொறுங்கி அது கூழாய் ஆனது, ஒன்றும் பண்ண முடியாது ஐயா, இனி உங்களுக்கு கட்டக்கால் தான் சொல்லி எனக்கு அந்த புண்கள் எல்லாம் ஆப்ரேஷன்லாம் செய்து அது ஆறின பிறகு எனக்கு ஒரு கட்டக்கால் செய்து, அந்த கட்டக்கால் வெறும் காலாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அதில் ஒரு ஷூ மாதிரி அந்த கட்டக்காலுக்கு ஒன்றை கொடுத்து, சரி இந்த காலுக்கு ஷூ போட்டால் இந்த கால் ஷூ இல்லாத நிற்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த காலுக்கு ஒரு ஷூவை போட்டாங்க. அந்த கட்டக்காலில் நான் நின்று பிரசங்கம் பண்ணும் போது எனக்கு உயிர் போகிற வேதனை வரும். இந்த கட்டக்காலில் நான் நின்று பிரசங்கம் பண்ணும் போது அவ்வளவு வலியோடு நான் பிரசங்கம் பண்ணுவேன், அவ்வளவு வேதனையோடு நான் பிரசங்கம் பண்ணுவேன்.
உள்ளுக்குள்ள தாங்க முடியாத வலிகள் வேதனை இருந்தாலும் ஐயோ ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கணுமே, இவர்களுக்காக ஜெபிக்கணுமே சொல்லி அவ்வளவு தியாகத்தோடு அந்த வலிகளை பொறுத்து தான் நான் ஊழியம் செய்கிறேன். இது தெரியாம நீங்க ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டீங்களே. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தில் இருக்கிற வேதனையை புரிந்து கொள்ள உங்களால முடியாம நிறைய குற்றம் சொல்ல ஆரம்பிப்பீங்க, குறைகளை சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போனா நம்ம நல்லா இருக்கலாம்னு சொல்லி அப்படி குற்றம் சொல்லி குறை சொல்லி வெளியே போகிற அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கு உண்டு. நான் சொல்றேன், ஒரு ஊழியர் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு ஊழியர் அவரை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்து நிற்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. உட்கார்ந்து அவரை கை நீட்டி குற்றம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அநேக தியாகங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் எல்லாத்தையும் வெறுத்து, பணத்தெல்லாம் வெறுத்து, வேலையெல்லாம் விட்டு ஆண்டவருக்காகவே வாழணும்னு சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்த ஒரு ஊழியக்காரனை குறை சொல்லாதீங்க. ஊழியக்காரரை மாத்திரம் யாரையும் குறை சொல்லாதீங்க. நமக்கு தெரியாதவங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை ஏன் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் குற்றம் சொல்லி குறைகளை சொல்லி தேவ மகிமையை இழந்து, கிருபையை இழந்து, தேவனுடைய வல்லமையை இழந்து, ஊழியத்தை இழந்து, அபிஷேகத்தை இழந்து எவ்வளோ பேர் வெறுமையாயிட்டாங்க. நமது வாழ்க்கையில ஒருபோதும் இப்படிப்பட்ட குறை சொல்லுகிற குற்றம் சொல்லுகிற ஆவிகள் நமக்குள்ள வந்துடவே கூடாது. ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேகரை நியாயம் தீர்க்காதீங்க, அது நம்முடைய வேலையே கிடையாது. பாருங்க, நியாயம் தீர்க்காதீங்க யாரையும், அது ஆண்டவருக்கு ஒருபோதும் பிடிக்காது. இவன் சரியில்லைன்னு கை நீட்டி சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க எந்த காரியத்தை இவன் சரியில்லைன்னு சொல்றீங்களோ நாளைய தினம் அதே காரியத்தில் நீங்க வந்து நிப்பீங்க. எந்த காரியத்தில் இவங்க வேஸ்ட்னு சொல்றீங்களோ அதே சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, மற்றவர்களை உங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். யாரும் இங்க பெரிய ஆள் கிடையாது, யாரும் இங்க பிக் ஷாட் கிடையாது. நமக்கு பெரியவர் இயேசு மாத்திரம்தான். அவ்வளோ பெரிய உன்னத தேவனே என்ன பண்ணாரு, தனது தாழ்மையை வெளிப்படுத்த அப்படியே உடையெல்லாம் கழட்டி ஒரு சீலையை அணிந்து கொண்டு சீஷர்களுடைய கால்களை கழுவுகிற அளவுக்கு ஒரு அடிமையின் ரூபத்தை அவர் எடுத்தார். தேவ பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டிய முதல் அடையாளமே அடிமையின் ரூபம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. தேவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? அவரை போலவே வாழதான் தெரிந்து கொண்டார். எதற்கு நமக்கு சபைக்கு வரும்? அவரை போல மாற, மறுரூபமாக. உன் வார்த்தை மாறணும், உன் பேச்சு மாறணும், உன் சிந்தனை மாறணும், உன் செயல்கள் மாறணும். ஆலயத்துக்கு வந்து 10 வருடங்களா இருக்கிற உங்களுக்குள்ள இன்னும் மாற்றம் வராமல் இருக்குமானால் ஆண்டவருக்கு உங்களை குறிச்சதான பயங்கர மனவேதனை இருக்கும். இவ்வளோ பிரசங்கங்களை கேட்டு, இவ்வளோ வசனங்களை கேட்டு, இவ்வளோ ஊழியக்காரர்களுடைய பிரசங்கங்களை வார்த்தைகளை கேட்டு, இவ்வளோ எச்சரிப்பை கேட்ட பிறகு கூட இந்த மகன் ஏன் மாறாம இருக்கிறா, இந்த மகன் ஏன் மாறாம இருக்கிறா, இவருடைய அந்தரங்க பாவத்தை விட்டு இவன் வெளிவராம இருக்கிறான் என்பதை ஆண்டவர் பார்க்கும்போது அவர் பயங்கர வேதனைப்படுவார். அல்லேலூயா. நல்லா கேளுங்க, நீங்க ஆண்டவருக்கு இந்த பூமியில ஒரு சிறந்த ஒரு பரிசை நீங்கள் கொடுக்க விரும்புவீர்களானால் பரிசுத்தமா வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் நீங்க கர்த்தருக்கு இந்த பூமியில கொடுக்கிற பெரிய பரிசு. அதுதான் நீங்க செய்கிற பெரிய ஊழியம். எந்த மனுஷன் பரிசுத்தமா வாழ்கிறானோ அவன் மேலதான் தேவன் அதிக பிரியமுள்ளவராக இருப்பார். அதிக பிரியமுள்ளவராக இருப்பார். அவர் பரிசுத்தமா இருக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, அவரை தேடுகிற நம்மையும் பரிசுத்தமாக்குகிற தேவனாகவும் அவர் காணப்படுகிறார். பைபிள் சொல்லுது, லேவியராகமம் 20:8 உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யாத்திராகமம் 31:12-14 வரைக்கும் வாசித்து பாருங்க. பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யெகோவா மெக்காதீஸ், பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில பாவங்களை மேற்கொள்ள முடியாம போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கலாம். நான் சொல்றேன், அப்படி போராட்டம் இருக்குதா? மாறணும்னு ஆசை இருக்குது, அதனால மாற முடியல. ஏதோ சில கட்டுகள், சில கிரியைகள் நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்குதா? ஒரு முறை பால் யாங்கிச்சோ என்று சொல்லக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய சபை வைத்து நடத்தி கொண்டிருந்த ஒரு தேவ மனிதர் பால் யாங்கிச்சோ, அவருடைய சபையில இருந்த ஒரு பெரிய செல்வந்தன், ஒரு வாலிபன், ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவன் ஒரு நாள் பால் யாங்கிச்சோவை பார்த்து சந்தித்து, வீட்டில் போய் சந்தித்து சொன்னா, சார், நான் உங்க சபைக்கு தசமபாகமே பல கோடிகளை ஒரு மாதத்துக்கு தரேன்.
நீங்க வைக்கிற எல்லா ஊழியத்திலையும் பங்கு பெறுறேன், உபவாச ஜெபத்துல பங்கு பெறுறேன், பைபிள் ஸ்டடியில பங்கு பெறுறேன். ஆனா என்னால பரிசுத்தமா ஜீவிக்க முடியல. பாவ சோதனை அப்படி மேற்கொள்ளும் போது நான் அதுல விழுந்து விடுகிறேன். என்னால பரிசுத்தமா வாழ முடியல. நான் என்ன செய்வது? எனக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுங்க. அப்போ பால்யாங்கிச்ச சொன்னாரா, நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீ வெறும் 6 மாதங்கள் செய்துவிட்டு அதுக்கு பிறகு என்னை வந்து பார். என்ன சார் செய்யணும் சொல்லுங்க. காலையில 5 மணிக்கு எப்படியாவது எழுந்துரு. எப்படியாவது நீ முயற்சி செய்து 5 மணிக்கு எழுந்து உன் கரங்களை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி யெகோவா மெக்காதீஸ் என்று சொல்லி அவரை ஆராதி. என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே என்று சொல்லி கர்த்தரை ஆராதி. நீ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து என்னை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் உமது நாமம் யெகோவா மெக்காதீஸ் என்று சொல்லி அவரை ஆராதிக்க 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 ஆண்டவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அப்படி உன்னையும் பரிசுத்தவானாய் மாற்றவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். இதை அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து அவர் யெகோவா மெக்காதீஸ் என்று சொல்லி 100 முறை அந்த பேரை சொல்லி 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 ஆராதித்து விட்டு ஒரு 6 மாதங்கள் இதை செய்துவிட்டு அதுக்கு பிறகு என்னை வந்து பார். இந்த வாலிபன் அதிகாலையில் எழுந்தான், ஜெப அறைக்கு போனா, முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்து யெகோவா மெக்காதீஸ் என்று சொல்லி கர்த்தரை தொழுது கொண்டான். 6 மாதங்கள் கழித்து அவன் பால்யாங்கிச்சோவை வந்து சந்தித்த போது அவன் சொன்னா, என்றைக்கு காலையில நான் எழும்பி ஜெபிக்க முதல் நாள் ஆரம்பித்தேனோ அன்றையிலிருந்து இதுவரைக்கும் ஒரு சிறு பாவத்தை கூட நான் செய்யாமல் அதில் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, நம்மையும் பரிசுத்தவானாய் மாற்ற விரும்புகிறார். தேவன் எந்த பாத்திரங்களை கையில எடுப்பார் சிஸ்டர், எந்த பாத்திரம் பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொள்ளுகிறதோ அந்த பாத்திரத்தை தான் தேவன் கையில் எடுத்து பயன்படுத்துவார். தேவனால் உலகத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட வில்லியம் பிரணாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி, அவருடைய ஊழியத்தின் முடிவு ரொம்ப நல்லா இல்லை. அவர் கொஞ்சம் உபதேசத்திலிருந்து விலகி போயிட்டார். அது நம்ம பார்க்க வேணும். ஆனா அவரை மாதிரி வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி பூமியிலே இருந்ததில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவ்வளவு வல்லமை. செத்த ஒரு வாலிபன் அவருடைய மண்டை திறந்து மூளெல்லாம் கீழே செதறி இருந்தது ஆக்சிடென்ட்ல. அந்த செதறி இருக்கிற மூளையெல்லாம் வழிச்சு அவன் தலைக்குள்ள கொட்டி மண்டை ஓட்டை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணாரு. அந்த வாலிபன் உயிரோடு எழுந்துட்டான். அவ்வளவு வல்லமையை வெளிப்படுத்தின ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. ஆனா ஆண்டவர் அவரை ஊழியத்தில் பயன்படுத்த அப்படி 7 வயதுல அழைப்பு கொடுத்தார். இந்த வில்லியம் பிரணாம் அவருடைய வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கிணற்றின் அருகே போய் நின்று கொண்டு அந்த கிணற்றுக்குள்ள இருக்கிற தண்ணீர் அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துல ஒரு சுழல் காற்று வந்து அந்த மரத்தை மோதி அடித்து அந்த சுழல் காற்றிலிருந்து ஒரு சத்தம் வந்ததாம், பிரணாம், உன்னை நான் என் தீர்க்கதரிசியாய் இந்த பூமியில் எடுத்து பயன்படுத்த போறேன். உன்னை வல்லமையான தீர்க்கதரிசியா பயன்படுத்த போறேன். ஆனா நான் உன்னை பயன்படுத்த நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. உன் சரீரத்தை நீ தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உன் சரீரத்தை உலக பாவத்தால் நீ கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உன் சரீரத்தை பாவத்தால் கரைப்படுத்தாமல் நீ காத்து கொள்வாயானால் உன்னை இந்த பூமியில நான் வல்லமையான ஒரு மனிதனாய் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. அதே போல வில்லியம் பிரணாம் தன் 7 வயதிலிருந்து எல்லா பாவத்துக்கும் தன்னை காத்துக்கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்ததுனால தேவன் அந்த மனிதனை எடுத்து பயன்படுத்தினாரு பாருங்க. பயங்கரமான வல்லமை ஊழியத்தில், அற்புதங்கள், அடையாளங்கள். நல்லா கேளுங்க. நான் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். எத்தனை பேர் அதை வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. கைலாச மகாரிஷி சாது சுந்தர் சிங் அவர்கள் எழுதிய கைலாச மகாரிஷி. எப்படி சாது சுந்தர் சிங் இந்த இமாலய மலையில ஒரு மகாரிஷியை சந்தித்தார். அந்த மகாரிஷிக்கு கிட்டத்தட்ட 500 வயசு இருக்கமா. அவர் எகிப்தில் பிறந்த ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சார்ந்த ஒருவர். இயேசுவுக்காக ஊழியம் செய்து அவருடைய ஊழியத்தின் நிறைவின் போது ஆண்டவர் அவர் என்ன பண்ணிட்டாரா, இமாலய மலையில ஒரு குகைக்கு கொண்டு வந்து அந்த குகையில வைத்து, இனி உன்னுடைய ஊழியம் ஜெபிப்பது. நீ இந்த குகைக்குள்ளேயே இருந்து சபைகளுக்காக ஜெபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக நீ ஜெபிக்கணும். சபையோடு எதிர்த்து போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமை, வானமண்டல வல்லமையை நீ எதிர்த்து போராடி ஜெயம் எடுக்கணும் என்று சொல்லி
உனக்கு மரணத்திலிருந்து நான் விடுதலையை கொடுக்கிறேன், நான் வருகிற வரையில நீ மரிக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்து சாது சுந்தர் சிங் அவருடைய ஊழியத்தின் பிரயாணத்தின் போது 3 முறை இந்த கைலாச மகாரிஷியோடு நேரத்தை செலவிட்டு அங்க சில நேரங்கள் தங்கி இருக்கிறார் அவரோடு கூட. அப்போ ஒரு முறை இந்த சாது சுந்தர் சிங் அவர்கள் ஆவியில் எடுத்துக் கொள்ளப்படுகிற அனுபவம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு அனுபவத்தை அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். சாது சுந்தர் சிங் நல்லா ஊழியம் செய்வாரு, சுவிசேஷம் அறிவிப்பாரு, அற்புத அடையாளம்லாம் செஞ்சிருக்கிறார். ஆனா ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம்லாம் அவருக்கு கிடைச்சது கிடையாது. ஒரு முறை அந்த கைலாச மகாரிஷியோடு அவர் உட்கார்ந்து அந்த குகையில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் முறையாக சாது சுந்தர் சிங்குடைய ஆவி அவருடைய உடம்பை விட்டு அப்படியே மேல 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 பறக்க ஆரம்பிச்சது. அந்த கைலாச மகாரிஷியோட ஆவியோடு ஆத்மாவோடு கரம் கோத்து இவரும் அவருடைய ஆவியும் அப்படியே உன்னதத்தில் பறக்கிறத பார்க்கிறாங்க. கீழே இவர்கள் மாமிசத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும் மேல ஆகாயத்தில் இவர்கள் பறந்து கொண்டிருந்தார்களாம். அப்போ இவர்கள் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு முன்பதாக தேவ தூதர்கள் பறந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்ப இவர் கேட்டாரா, இந்த தூதர்கள்லாம் எங்க போறாங்கன்னு கேட்கும் போது கைலாச மகாரிஷி சொல்றாங்களா, எங்க போறாங்கன்னு அவர்களை பின்தொடர்ந்து போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர்களோடு இவர்களுடைய ஆத்மா இணைந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல போய் இறங்கினாங்க. ஒரு ஹோட்டல் அறை. அந்த ஹோட்டல் அறையில ஒரு வாலிபன், நல்ல ஒரு கிறிஸ்தவ வாலிபன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நல்ல ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாலிபன், அவன் ஒரு பெண்ணுக்காக அந்த ஹோட்டல் அறையில காத்து கொண்டிருக்கிறான். ஒரு பெண்ணோடு தவறாய் நடக்க, ஒரு பெண்ணோடு அசுத்தமான காரியத்தை செய்ய அந்த ஓட்டல் அறையில் அந்த பெண்ணுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். தேவ தூதர்கள் அந்த வாலிபன் அண்டையில இறங்கி தேவ தூதர்கள் சொல்றாங்களா, மகனே இந்த பாவத்தை செய்யாத, ஐயோ இந்த கொடிய பாவத்தை செய்யாத, நீ தேவ பிரசன்னத்தை இழந்துருவ, தேவ மகிமையை இழந்துருவ, இந்த இச்சைக்கு உன் சரீரத்தில் நீ இடம் கொடுக்காத, இதை விட்டு நீ வெளியே போயிடு, நிறைய விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லி கொண்டிருக்க, மறுபக்கம் வான மண்டலத்தின் பொல்லாத வல்லமைகள், பாதாள மண்டலத்தின் சில ஆவிகள் அந்த வாலிபனின் பக்கத்தில் நின்று கொண்டு அவைகள் என்ன சொல்லுகிறதா, ஒரு முறை தானே செய்ய போற, பரவாயில்ல இந்த பாவத்தை அனுபவித்து பார், ஒரு முறை செய்து பார், இது உனக்கு இன்பத்தை தரும். நீ அந்த பாவத்தை செய்துட்ட பிறகு நீ இயேசுவின் ரத்தத்தை சொல்லி கழுவிக்கோ, உபவாசத்தை ஜெபத்துக்கு போய் உன்னை பாவத்தை கழுவிக்கோ, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் நீ பரிசுத்தமா வாழ்ந்து உன் பாவத்தை நீ கழுவிக்கொள்ளலாம். ஆண்டவனுக்கு மனம் இறங்குவார். அவர் மனம் இறங்குகிற தேவன் பைபிள் சொல்லுது. ஒரு முறை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணிட்டா திரும்ப உனக்கு கிடைக்காது. பிசாசு ஒரு பக்கம் அவனை மோட்டிவேட் பண்ணி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் தேவ தூதர்கள் அந்த வாலிபனை ஒரு பக்கம் எச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். வெளியே போ வெளியே போ வெளியே போ என்று சொல்லிக் கொண்டது. அந்த மனிதன் தேவ தூதர்களுக்கு இடம் கொடுப்பதை பார்க்கலும் சாத்தானுக்கு இடம் கொடுத்தார். சில நேரங்கள் நம் பாவம் செய்யும் போது நமக்குள்ள 2 எண்ணங்கள் வருகிறது. ஒரு எண்ணம் சொல்லுது, இதை நீ செய்யாத, அந்த இடத்துக்கு போகாத, அதை தொடாத, அதை பார்க்காத. அது தேவ தூதர்கள் உன் அருகில் நின்று உன்னை எச்சரிப்பது, தேவ தூதர்கள் உன் அருகில் நின்று உனக்கு ஆலோசனை கொடுப்பது. ஆனால் அதே நேரத்தில் நமது சரீரத்தை அதிகமாய் உற்சாகப்படுத்தி இச்சையின் உணர்வுக்குள்ள தள்ளுகிற சில அசுத்த ஆவிகளை நம்ம பக்கத்தில் நின்று அது என்ன சொல்லும், இன்று இரவு தானே நீ அதை செய்ய போற, இன்று இரவு தானே நீ அதை பார்க்க போற, பல நாள் கழித்து தானே அதை நீ செய்ய போற, பரவாயில்ல செய்து பார் என்று சொல்லி பிசாசுகளை நமது அருகில் நின்று நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க. எந்த எண்ணத்துக்கு நீ கீழ்ப்படுகிறாய்? இந்த 2 எண்ணத்துல நீ எந்த எண்ணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாய்? அந்த மனுஷன், அந்த வாலிபன் தேவ தூதர்களுக்கு அல்ல சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்த பெண் வந்தாள், அவளோடு கூட இவன் அசுத்தமாய் நிர்வாணமாய் அந்த அவளோடு கூட அசுத்தமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். அப்போ கூட தேவ தூதர்கள் சொல்றாங்க, போதும்பா, நிறுத்திருப்பா, இதுக்கு மேல அந்த அருவருப்பை செய்யாத, ஐயோ பண்ணாத, வெளியே போயிடு வெளியே போயிடு வெளியே போயிடுன்னு சொல்லி தேவ தூதர்கள் செய்து அவனை எச்சரித்து கொண்டே இருக்க, அவனோ தேவ தூதர்களுக்கு அவன் செவி கொடுக்காமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இச்சையை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது திடீரென்று வான மண்டலத்திலிருந்து ஒரு கரு மேகம் அவன் மேல இறங்கியதா, ஒரு அசுத்தமான நாற்றம் அவன் மேல இறங்கியதா. ஹல்லேலூயா. அந்த நாற்றம் அவன் சரீரத்தில் இறங்கின உடனே தேவ தூதர்களால் அங்க நிற்க முடியலாம். அந்த நாற்றத்தை தேவ தூதர்களால் தாங்க முடியாமல் அந்த அறையை விட்டு அவர்கள் வெளியே ஓடினார்கள். சிஸ்டர், பிரதர், பாவம் செய்யும் போது நம்ம மேல ஒரு அசுத்தமான வாடை அடிக்க ஆரம்பிக்கும். பாவம் செய்த பிறகு உன் சரீரத்தில் இருந்து ஒரு பாதாளத்தின் வாசனை வீச ஆரம்பிக்கும். தேவ தூதர்கள் அதுக்கு பிறகு உன் பக்கத்தில் வர முடியாது.
நீ திரும்ப உண்மையா அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தால கழுவி உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாத அந்த வாடை, அந்த அசுத்தம் உன் சரீரத்தை விட்டு வெளியே போகாது. உங்கள் சரீரத்தில் அந்த அந்தகாரத்தின் வாடை அல்ல, பாவத்தின் வாடை அல்ல. கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அறிகிற அறிவின் வாசனையை தேவன் நமக்குள்ள இருந்து வீச செய்ய விரும்புகிறார். உனக்குள்ள இருந்து வீசக்கூடிய வாசனை கிறிஸ்துவின் வாசனையா இருக்கணும். அது நற்கந்தமா இருக்கணும், பரலோக வாசனையா இருக்கணும், பரிமள தைலத்தின் வாசனையா இருக்கணும். அதனால தான் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தமது அபிஷேகத்தில் நிரப்ப விரும்புகிறார். ஏன்? உனக்குள்ள இருக்கிற அசுத்தமான வாசனையை வெளியேற்றத்தான் ஆவியானவர் உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் தன் வீட்டின் அறையில ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது 21 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணி தன் கரங்களை அப்படி உயர்த்தி பரலோகத்துக்கு நேராய் காண்பித்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு தேவதூதன் பறந்து வந்து அப்படி கரங்களிலே ஒரு அக்கினியை வைத்தார். அவ்வளவுதான். அந்த ஊழியக்காரர்களை தாங்க முடியலை. அந்த அறைக்குள்ள ஜெபித்து கொண்டிருந்தவர் அந்த அபிஷேகம் தாங்க முடியாத அறையிலிருந்து வெளியே தூக்கி வெளியே ஹாலில் வீசப்பட்டு அவருடைய மனைவி கிச்சன்ல இருந்தாங்க. அந்த மனைவிக்கு என்னடா ஒரு அழகு, ஒரு பயங்கரம், ஒரு ஸ்மெல் வருது, எங்கிருந்து இந்த நறுமணம் வருதுன்னு சொல்லி ஹாலுக்கு வந்து பார்த்தா தன்னுடைய கணவர் அபிஷேகத்தில் நிரம்பி விழுந்து கொண்டிருந்தார். கிட்ட போய் பார்த்தா இந்த வாசனை எங்க இருந்து வருதா? அப்படி இருதயத்திலிருந்து அது வெளியே வந்து கொண்டிருந்தது. இருதயத்திலிருந்து அந்த வாசனை வெளிவந்து கொண்டிருந்தது. சிஸ்டர், பிரதர், உன்னை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் தேவன் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். எதற்கு அபிஷேகம் நினைக்கிறீங்க? பாவத்தின் வாசனையை மேற்கொள்ளதான் அபிஷேகம். பாவத்தின் போராட்டங்களை மேற்கொள்ளதான் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை தரார். இந்த பூமியில நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய 3 காரியங்கள் என்ன? யோவான் 17:17 ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், உமது சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். அப்போ ஒரு தேவ பிள்ளையை பரிசுத்தமாக்குகிற முதல் காரியம் என்ன சிஸ்டர்? வசனம். அதனாலதான் பாருங்க, பிசாசு வசனத்தை தொட விட மாட்டான் பாருங்க. ஏன்னா பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இவர் பைபிள் வாசிச்சார்னா பரிசுத்தம் ஆயிடுவாரு, இவர் பைபிள் வாசிச்சார்னா இவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவார். ஏன்னா இந்த பைபிள் வசனத்துல ஒரு வல்லமை இருக்குது, அந்த வசனத்துல ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள போய் உங்களை கழுவி பரிசுத்தமாக்கி தூய்மைப்படுத்த ஆரம்பிக்குது. அதனாலதான் பிசாசு பார்க்குது. நீங்க செல்போன் எடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் இரவுல நீங்க பார்க்க முடியும். ஒரு உற்சாகம் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும் போது ஒவ்வொரு உற்சாகம் வருது, சிரிப்பு வருது, நம்மளை நாமளே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த போனோட கூட. ஆனா ஒரு பைபிள் எடுத்து பாருங்க, கொஞ்ச நேரத்தில் கண்ணெல்லாம் இருட்டுது, அப்படியே கொட்டாவி வருது, அப்படியே உங்களுக்கு தூக்கம் வருது. பைபிளை எடுக்கும் போது தான் ஐயோ வீட்டு கதவை பூட்டணுமா இல்லையான்ற ஞாபகம் வருது. பைபிளை எடுத்தாதான் நம்ம வீட்டில் மோட்டர் ஆஃப் பண்ணணுமா இல்லையான்ற ஞாபகம் வருது. பைபிள் எடுத்தாதான் அந்த அக்கா உனக்கு ஃபோன் பண்ணுது. பைபிள் எடுத்தாதான் ஐயோ இந்த வேலையை நம்ம செய்யாத விட்டுட்டோமே என்ற எண்ணம் வருது. அந்த பைபிளை எடுத்து ஒரு அதிகாரத்தை ஒழுங்காக உருப்படியாக அதை படிக்க முடியல பாருங்க. பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியுது, இவன் பைபிள் எடுத்தா பரிசுத்தமானா மாறிடுவான், இவன் பைபிள் எடுத்தா இவன் நீதிமானா மாறிடுவான். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சீனா தேசத்துல ஒரு ஊழியர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய மகனை அமெரிக்கா தேசத்துக்கு பைபிள் காலேஜ் படிக்கும்படி அனுப்பி வைத்தார். இந்த மகன் பேர் ஜான் சுங். அமெரிக்கா தேசத்துக்கு பைபிள் காலேஜ் படிக்க சென்ற அந்த மகன் அந்த பைபிள் காலேஜில் பார்க்குறான், எல்லாம் உலகத்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ் உலகத்தனமாக இருக்கிறாங்க, பைபிளை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பைபிள் காலேஜ் அப்படி தான் இருக்குது. சமீபத்தில் கடந்த ஆண்டு பெங்களூருக்கு நான் ஒரு 2 நாள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு பைபிள் காலேஜ் ஒரு பைபிள் காலேஜில் இருக்கிற ஒரு அறையில் தான் என்னை தங்க வச்சுருந்தாங்க, ஒரு ரூமில். அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, சார் இவங்கெல்லாம் சும்மா கிறிஸ்தவங்க சார், ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அவ்வளவு சாராய பாட்டில்கள் இருக்கும், காலேஜ் ஃபுல்லாக சாராய பாட்டில் தான், சிகரெட் துண்டுகள் இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாம் சாராயம் குடிக்கிறவங்க சார், எல்லாம் சும்மா சார், இதெல்லாம் வேஷம் சார். இன்னைக்கு அப்படிதான் உண்மையாவே இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த பைபிள் காலேஜை ஜான்சன் பார்க்கும்போது ஒரே உலகமா இருந்தது, அசுத்தமா இருந்தது.
அவருக்கு அதால சகிக்க முடியல. ஒரு நாள் ஜான்சுங் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இயேசு அவருக்கு தரிசனமாகி சொன்னார், நானே உன் இரட்சகராகிய தேவன், இன்று உன் பாவங்களை நான் கழுவுகிறேன் என்று இயேசு தரிசனமாய் சொன்ன உடனே இந்த ஜான்சுங்குக்கு அந்த மகிழ்ச்சியை அடக்கிக் கொள்ள முடியல, சந்தோஷத்தை அடக்கிக் கொள்ள முடியல. அந்த நேரமே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஜான்சுங் எழும்பி நின்று தன் பைபிள் காலேஜில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்ன சொல்ல ஆரம்பிச்சார், நீ மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதை கேட்டு அந்த டீச்சர்ஸ்க்கு பயங்கரம் கோபம் வந்து, நீ சீனா தேசத்திலிருந்து இங்க பைபிள் படிக்க வந்த நீ எங்களை பார்த்து மனம் திரும்புன்னு சொல்றியா? நாங்க எவ்வளவு வருஷமா இங்க பைபிள் காலேஜ் டீச்சரா இருக்கிறோம், எங்களை சொல்றீங்க அவனுக்கு எவ்வளவு திமிருன்னு சொல்லி அவன் மேல பைத்தியக்கார பட்டம் கட்டி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஜான்சுங்க சேர்த்த அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல், மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல், அவருக்குன்னு தனியா இந்த பைத்தியத்துல உச்சத்துல இருக்கிறாங்க பாருங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு போடக்கூடிய ஒரு அறையில கொண்டு போய் ஜான்சுங்க போட்டுட்டாங்க. 193 6 மாதங்கள் ஜான்சுங் என்ன பண்றாரு, அந்த அறையில பைத்தியக்காரன் என்கிற பட்டத்தில் இருக்கிறார். அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது, லெட்டர் அனுப்ப முடியாது, ஒன்றும் செய்ய முடியல. தன் அப்பாவுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரன் சொல்லி என்னை அடைச்சி போட்டுட்டாங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு தகவல் கொடுக்க முடியாது. 6 மாதங்கள் அந்த ஒரு அறையில் இருந்த ஜான்சுங் என்ன செய்தார் தெரியுமா சிஸ்டர்? அழுது புலம்பிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பைபிளை எடுத்து 193 முறை முடித்து விட்டார் 6 மாதத்தில். நல்லா கைகளை தட்டும். அல்லேலூயா. 193 முறை முடிச்சிட்டாரு 6 மாதத்தில். அப்ப எந்த அளவு இரவும் பகலும் பைபிளை வாசிச்சிருப்பாரு பாரு. அதற்கு பிறகு சீன தூதரகம் அவரை அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து விடுதலையாக்கி அவரை கப்பல் ஏற்றி சீனாவுக்கு அனுப்பிட்டாங்க. சீனாவுக்கு வந்த ஜான்சுங் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காணப்பட்ட எல்லா அற்புதங்களையும் அந்த சீனா தேசத்தில் ஜான்சுங் செய்தார். அவ்வளவு மகிமை எங்கிருந்து வந்தது? வசனத்திலிருந்து. வசனத்தில் அவர் நேரம் செலவித்ததுனால வந்த ஒரு வல்லமை. நீங்க வசனத்தை நிறைய வாசிச்சு பாருங்க, பிசாசை எதிர்க்கிற ஒரு வல்லமை வந்துடும். அதனாலதான் இயேசு நமக்கு பைபிளை கொடுத்திருக்கிறார். ஏன்? உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள பைபிள் முக்கியம். இரண்டாவது, உன்னை பரிசுத்தமாக்குவது எதுனா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இயேசு இந்த பூமியில உனக்கு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் இதுவரைக்கும் உனக்காக இந்த பூமியில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எப்பப்பெல்லாம் நீங்க தவறு செய்து குற்றம் செய்து இயேசுவே என் பாவங்களை கழுவி அருளும் என்று சொல்லி உங்கள் கைகள் அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராய் உயர்த்துவீர்களோ, அந்த ரத்தத்தின் வல்லமை உங்கள் மேல பாய்ந்து உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்து மீண்டும் உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜெப அபிஷேகத்தையும் ஊழிய வல்லமையும் உங்களை கொடுத்து உற்சாகப்படுத்தி உங்களை திரும்ப முன் போல நிறுத்த அந்த ரத்தத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. கனடா தேசத்தில் நயகரா என்று சொல்லக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி, பல 1000 ஆண்டுகளாக அந்த நீர்வீழ்ச்சி அது நிற்காமல் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த தேசத்தார் அந்த தண்ணியை வெறும் 1% மாத்திரம் தான் பயன்படுத்துறாங்களாம். அவ்வளவு தண்ணீரும் அப்படியே கடல்ல போய் கலக்குது. அந்த மலையிலிருந்து வருகிற பனியிலிருந்து வருகிற அந்த கரைந்து வருகிற அந்த பனி துளி அந்த தண்ணீரா மாறி அவ்வளவு கோடிக்கணக்கான டன் தண்ணீர் 1000 வருஷங்களாய் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்குது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து உண்மையில் அது பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அது நிற்கவே நிற்காது. இந்த பூமியில கடைசி மனுஷனுடைய பாவங்களை கழுவி தீர்க்கிற வரையிலும் அந்த ரத்தத்தின் வல்லமை அது நிற்கவே நிற்காது. அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி நீ கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போதெல்லாம் உன் மேல அந்த நீர் வீழ்ச்சியே போல அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்கி உன்னை குணமாக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது, உன்னை பரிசுத்தப்படுத்துவது அபிஷேகம். அபிஷேகம். 120 பேர் இந்த மேல் வீட்டு அறையில கூடி ஜெபித்த போது என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவாய் அவர்கள் நாவின் மேல இறங்கி வந்தார். ஏசாயா 6வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறும் போது பலிபீடத்தின் நெருப்பை ஒரு குரட்டால் ஒரு தேவ தூதன் கொண்டு வந்து ஏசாயா நாவை தொட்டு அந்த நாவை பரிசுத்தப்படுத்தினார். அதே போலதான் 120 பேருடைய நாவின் மேலையும் ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக இறங்கி வந்தார். சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு இந்த ஆலயத்தில் ஒவ்வொருவரும் அந்த அக்கினி நாவை பெற்றிருக்கணும். பைபிள் சொல்லுது அந்நிய பாஷைகளை பேச தடை பண்ணாதிருங்கள். உங்க மேல அபிஷேகம் இருக்கணும், உங்க வீட்டில் அபிஷேகம் இருக்கணும், உங்க பிள்ளைகள் அபிஷேகத்தோடு இருக்கணும்.
தேவனுடைய சமூகத்தில் அபிஷேகத்துக்காக தேவ பிள்ளைகள் காத்திருக்கணும். அபிஷேகம் தான் ஒரு தேவ பிள்ளைய பாவம் நெருங்காதபடி சுட்டு எரிக்கிற வல்லமைய அவனுக்குள்ள அது கொண்டு வரும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, நல்லா கேளுங்க. பரிசுத்தமாய் வாழும் போது நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? முதல் ஆசீர்வாதம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது. எடுத்து வாசிங்க. மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு முறை சாம் ஜபதுரை ஐயா அவர்கள் ஒரு சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிற ஒரு நபர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட கேட்டாராம், எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்க பாவம் செய்யாம இருக்கீங்க? இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அவ்வளவு அசுத்தமான இண்டஸ்ட்ரியா இருக்கும் போது நீங்க மட்டும் எப்படி பாவம் இல்லாத ஒரு ஜீவியம் செய்ய முடிகிறது? அவர் சொன்னாரா, நீங்க சொல்றது கரெக்டு தான். சினிமா இண்டஸ்ட்ரியில கால் வைக்கிற இடமெல்லாம் பாவ கன்னிகள் தான். எந்த மனுஷனையும் சுலபத்துல ஒரு பாவத்துக்குள்ள தள்ளுகிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி. ஆனா நான் எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்கிறேன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் போராடி கொண்டிருந்த போது என்னை டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இனி மரணம்தான் எனக்குன்னு சொல்லி நான் காத்து கொண்டிருந்த போது என்னால் சாப்பிட முடியாமல் போனது. என்னால் எழுந்து நடந்து பாத்ரூம் யூஸ் பண்ண முடியல. அந்த பெட்டிலேயே தான் நான் மோஷன் போனேன், யூரின் போனேன், வாமிட் பண்ணுவேன். அப்போ என் மனைவி என்னோட கூட 6 மாத காலங்கள் மருத்துவமனையில் என் பக்கத்திலேயே நின்று கொண்டு என்னுடைய மோஷன் எல்லாம் அவள் கைகளால் எடுத்து சுத்தம் பண்ணி, என்னுடைய அருவருப்புகள் எல்லாம் அவள் எடுத்து கிளீன் பண்ணி என் உடம்பெல்லாம் தொடச்சி கழுவி 6 மாதங்கள் அவள் கண்களுக்கு தூக்கத்தை வர விடாமல் அவள் கண்கள் என் மேல திறந்த கண்களாகவே இருந்தது. 6 மாதங்கள் என்னோடு கூட அவள் இருந்து எனக்கு ஊழியம் செய்து பணிவிடை செய்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜூஸ் கொடுத்து சாப்பாடு கொடுத்து தண்ணீர் கொடுத்து என்னை பராமரித்து என்னை விட்டு ஓடி போகாம என் ஜீவன 6 மாத காலங்களில் பக்கத்திலேயே நின்று என் உயிரை மீட்டு காப்பாற்றினாள். அதனால ஒவ்வொரு முறையும் ஏதாவது பாவம் என்னை நெருங்கும் போது, என்னுடைய இண்டஸ்ட்ரியில அசுத்தமான எண்ணங்களோடு ஏதாவது பெண்கள் என்னை நெருங்கும் போது உடனே என்னுடைய எண்ணங்கள் என் மனைவியை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கும். ஐயோ, என் மனைவி அந்த மரண படுக்கையில் இருக்கும்போது எவ்வளவா எனக்காக அவள் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டாள். அந்த அன்புக்கு முன்பதாக இந்த இச்சை, இந்த அசுத்தம் ஒன்றுமே கிடையாது. என் மனைவியினுடைய அன்பை நான் நினைக்கும் போது இந்த பாவம் எனக்கு ஒன்றுமே தோணாது. இந்த பாவத்தை விட்டு நான் வெளியேறுவேன். இந்த பாவத்தை குறித்ததான எண்ணமோ விருப்பமோ எனக்குள்ள வர நான் இடம் கொடுப்பது கிடையாது. சிஸ்டர் பிரதர், அதே போலதான் தேவ பிள்ளைகள் பாவம் நம்மை நெருங்கும் போது நம்ம கண்கள் கல்வாரி சிலுவைக்கு நேராய் நோக்கப்படணும். கல்வாரி சிலுவையை உற்று பாருங்க. அந்த சிலுவையில் ஆண்டவர் நமக்காய் பட்ட பாடுகள், நமக்காய் பட்ட காயங்கள், அவர் பட்ட வேதனைகள், ஐயோ நான் கைவிடப்பட்டேன் என்று சொல்லி அவர் கதறின கதறல், இதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்கும் போது நீங்க பாவத்தை ரசித்து ருசித்து செய்யவே முடியாது நம்மால. அல்லேலூயா. அற்புதராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ ஊழியர் ஒரு முறை அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். நல்ல அந்த காலத்தில் நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். நிறைய பாடல்களை எழுதின ஒரு தேவ மனிதர். ஒரு முறை அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் போது அவர் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையை தரிசனமாய் பார்த்தார். இதை பார்க்கும் போது, ஐயோ ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார், அப்படியே கல்வாரி சிலுவையை காட்டுகிறார். இந்த சிலுவையில மகா வேதனையோடு பாடுகளோடு இயேசு தொங்கிக் கொண்டிருந்த அந்த காட்சியை அந்த ஊழியர் பார்த்தாராம். திடீரென்று அந்த சிலுவைக்கு பின்பதாக இருந்து வந்த ஒரு குட்டி, ஒரு உருவம் அந்த சிலுவையை பிடித்து ஒரு உலுக்கியதான். சிலுவையை பிடித்து உலுக்கும் போது ஆண்டவருடைய கரங்கள் இன்னும் காயப்பட்ட அந்த ஆணி இன்னும் அந்த கரத்தை கிழித்து அவர் கீழே தொங்கினார். கால்களில் இருக்கிற ஆணிகள் கிழிந்து இன்னும் அவருடைய சரீரம் கீழே இறங்கியது. ஆண்டவருடைய வேதனை அதிகரித்தது. இந்த சிலுவையை உலுக்கிட்டு இந்த உருவம் ஓடி போய் இந்த சிலுவைக்கு பின்பதாகவே ஒளிந்து கொண்டதா. இவர் பார்க்கிறார், ஆண்டவர் கதறாரு, அழறாரு, தாங்க முடியாத வேதனையில புலம்பிக் கொண்டு இருக்கிறாரு. திரும்ப அந்த குட்டி உருவம் வந்து திரும்ப அந்த சிலுவையை பிடித்து இன்னொரு உலுக்கியதா. அதை காட்டிலும் இன்னும் அதிகமான ரத்தமும் வேதனைகளும் பாடுகளும் ஆண்டவருக்கு அதிகரித்ததா. 3வது முறை அந்த குட்டி உருவம் வந்து முதல் 2 முறை அந்த சிலுவையை உலுக்கிறதை காட்டிலும் இந்த முறை பலமான ஒரு உலுக்க
இப்ப ஆண்டவரால வேதனை தாங்க முடியாத ஓன்னு கதற ஆரம்பிச்சிட்டார். அப்ப இந்த ஊழியக்காரர் கேட்டாரா, ஆண்டவரே அந்த சிலுவையை உலுக்குகிற அந்த உருவம் யார்? உம்மை வேதனைப்படுத்துகிற அந்த குட்டி உருவம் யார்? அந்த கருப்பு உருவம் யார்? உம்மை இவ்வளவாய் உம்முடைய வேதனைகளை அதிகரிக்க பண்ணுகிற அந்த நபர் யார்? அந்த உருவம் யார் என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரா, அது யாரால்? அது நீதான், அது நீதான். நீ ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போது என்னை சிலுவையில் நீ வாட்டி வதைக்கிற. ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போது திரும்ப அந்த சிலுவையின் பாடுகளை நான் அனுபவிக்கும்படி நீ செய்கிற. ஒவ்வொரு முறை நீ குற்றம் செய்யும் போது, உன் அந்தரங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறுகளை செய்யும் போது என கல்வாரி சிலுவையின் பாடுகளுக்குள் மீண்டுமாய் நீ உட்படுத்துகிறாய். மகனே, நீ எப்பொழுது மனம் திரும்புவாய் என்று ஆண்டவர் கேட்டபொழுது அப்பதான் அவருக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு தன்னுடைய வாழ்க்கை நிலைமையை உணர்ந்து சில நாட்கள் அழுது புலம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவர் எழுதின பாடல் தான் சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றது. என் கையால் நான் பாவம் செய்திட்டால் அவர் கையை பார்க்கிறார். என் கால்கள் பாவம் செய்திட்டால் அவர் கால்களை அவர் வேதனையா அந்த பாடல் தெரியும் எல்லாருக்குமே. அந்த பாடலை எழுதினார். தேவ பிள்ளைகளை நல்லா கேளுங்க, தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். நீ பரிசுத்தமா வாழும்பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, நீ தேவனை தரிசிக்க முடியும், ஆண்டவரை தரிசிக்க முடியும். அல்லேலூயான்னு என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் இருந்தா இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள வந்துருங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு ஏதோ ஒரு தூரத்தை இருப்பீர்களா, இன்றைக்கு ஆண்டவர் பக்கம் வந்துருங்க. இன்றைக்கு உங்கள் இருதயத்தின் கதவை ஆண்டவர் மீண்டுமாய் தட்டுகிறார். மகளே, உன் இருதய கதவை தர. உன் இருதயத்தில் பலவிதமான பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு நீ போராடி கொண்டிருக்கிறாய். உன் இருதயத்தில் நீ இடத்தை கொண்டு உன் இருதயத்துக்குள் வந்து உன் இருதயத்தை என் ரத்தத்தால் பரிசுத்தப்படுத்தி உன்னை என் பிரசன்னத்தால் நான் நிரப்பி உன்னை மீண்டுமாய் அந்த பழைய ஜெப ஆவிக்குள்ள, அந்த பழைய அபிஷேகத்துக்குள்ள, அந்த பழைய வல்லமை வரங்களுக்குள்ள நான் உன்னை கொண்டு வர விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உன் இருதயத்தை கதவை திறக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் உங்கள் இருதயத்தை கதவை ஆண்டவருக்கு மீண்டும் ஒரு விசை திறந்து, ஆண்டவரே நான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த வைராக்கியம், அந்த பரிசுத்தத்தை ஏதோ சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் இழந்து விட்டு மீண்டுமா என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள் இறங்கி வருவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க. இரண்டாவது பரிசுத்தமாய் வாழும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? அற்புதங்கள் நடக்கும் குடும்பத்தில். அற்புதங்கள் நடக்கும் குடும்பத்தில். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் அற்புதங்களை பார்த்து ரொம்ப மாசமாச்சு, அற்புதங்களை பார்த்து பல வருஷமாச்சு. யார் யாருக்கோ அற்புதம் நடக்குது சபையில, ஆனா உங்க குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கல. ஏன் அற்புதம் நடக்கல? அற்புதம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? யோசுவா சொல்றார் தன் ஜனங்களை பார்த்து, யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். சிஸ்டர், பிரதர், எந்த மனிதன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறான் அந்த மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வது முக்கியம். பரிசுத்தமா வாழாத தேவன் அந்த மனிதனுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. பாருங்க, யோசுவா சொல்றாரு, இந்த 40 ஆண்டு காலங்கள் நம்ம வனாந்தரத்தில் நடந்து வந்துட்டோம். இதோ அந்த கானான் நமக்கு முன்பதாக நிற்கிறது. இந்த யோர்தானை கடந்த பின்பு நம்ம அந்த கானானுக்குள் சென்று விடுவோம். ஆனா நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். என்ன காரியம்? அந்த கானானை சுதந்தரித்துக் கொள்ள. நாளைய தினம் யோர்தான் உங்கள் நடுவில் இருந்து பிரிந்து ஓட உங்களுக்கு ஒரு பாதை திறக்கப்பட நீங்க என்ன செய்யணும்? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். சில நேரங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்த சில நாட்கள் ஆகும். சும்மா ஒரே ஒரு ஜெபத்துல எல்லாத்தையும் கழுவி விட்டு வீட்டுக்கு ஓடிட முடியாது. நீங்க பல ஆண்டுகள் செய்த தவறுகளெல்லாம் ஆண்டவரே என் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்க ஓடிட முடியாது. சில நேரங்கள் உங்களை சுத்திகரிக்க சில நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். யோசுவா சொல்றார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும். அப்போ ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள 24 மணி நேரம் தேவைப்பட்டது. சில நேரங்கள் நீ 24 மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்து பரிசுத்தத்துக்காக மன்றாடி உன் ஒவ்வொரு பாவங்களையும் சொல்லி 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 உன்னுடைய பாவங்களை கழுவணும். மொத்தமா என் பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லாதீங்க.
எந்தெந்த தருணத்துல எந்தெந்த இடத்துல பாவம் செய்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதோ அதை குறிப்பாக தேவன் அண்டையில் நீங்கள் சொல்லி, இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன், இந்த நபரை இப்படி நான் பேசிட்டேன், இந்த இடத்துக்கு நான் போயிட்டேன், இந்த காரியத்தை நான் வாங்கிட்டேன், இந்த காரியத்தை நான் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, அதை குறிப்பாக சொல்லி 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 அந்த பாவங்களை நீங்க அறிக்கை செய்து பாருங்க. தாவீது பாவம் செய்த போது 7 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. சில பாவங்கள் சுத்திகரிக்கப்பட 7 நாள் உபவாசம் தேவைப்படுது. சில அக்கிரமங்கள் உன்னை விட்டு நீ 7 நாட்கள் உபவாசிக்க வேண்டியதா இருக்கிறது. சில அக்கிரமங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு நீங்க மோசே 40 நாட்கள் தேவனோடு கூட போராட வேண்டியதா இருந்தது. சில நேரங்கள் 40 நாள் உபவாசத்துக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நீ கடந்து செல்ல வேண்டியதா இருக்கும். 7 நாள் உபவாசத்திற்குள்ள கடந்து சென்று உன் குடும்பத்தை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டியதா இருக்கும். ஒரு 24 மணி நேரங்கள் நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து தூய்மையாக்கி கொண்டு ஒரு பரிசுத்தத்துக்குள்ள நீ கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. யோசுவா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைய தினம் கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு செய்கிற ஜெபங்கள் பாருங்க, அற்புதங்கள் டக்கு 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 நடக்க ஆரம்பிக்கும். ஒரு முறை பால் யாங்கிச்சோ அவர் ஒரு பெரிய ஒரு யூத் மீட்டிங் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். 1978 நிறைய யூத்துகள் வந்துட்டாங்க. 2000, 3000, 4000 யூத்துகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. பால் யாங்கிச்சோ அந்த வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஏங்க நம்ம பையன் செத்துட்டான், சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு ஃபோன் கால். பையன் இறந்துட்டான், சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும், எவ்வளோ மனவேதனையாக இருக்கும். நேற்றைய தினம் நான் இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது உண்மையாகவே என் பையனுக்கு கை உடைஞ்சிருச்சு. வீட்டில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனுக்கு கட்டு போட்டு நேற்று ஃபோட்டோவை என் மனைவி அனுப்பி வைக்கிற பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்குது. சில நேரங்கள் அந்த பாதையில் கடந்து செல்லும் போது தான் நமக்கு அந்த வேதனை தெரியுது. அங்கே வேதனையாக இருக்கும் போது இங்கே நான் ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. பால் யாங்கிச்சோக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வருது, வீட்டுக்கு வாங்க, பையன் செத்துட்டான். அவருக்கு 3 பையன். இப்போ எந்த பையன் செத்துட்டான்னு அவருக்கு புரியல. முதல் பையன் வேலைக்கு போயிருக்கிறான், 2வது பையன் காலேஜ் போயிருக்கிறான், 3வது பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். இதில் எந்த பையன் செத்துட்டா சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. இவர் காரை எடுத்துட்டு மின்னல் வேகத்தில் பறக்கிறார் வீட்டுக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல. வீட்டுக்கு போனா டாக்டர் அந்த வீட்டில் இருக்கிறாரு. டாக்டர் சொல்றாரு, சார் உங்க பையன் இறந்துட்டான், இனி ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது 5 பேரோடு சேர்ந்து ஒரு 5 பசங்க சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கையேந்தி பவனில் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த சாப்பாட்டில் விஷம் இருந்துக்கிறது. 5 பிள்ளைகளும் செத்துட்டாங்க, அதில் உங்கள் பிள்ளை ஒருத்தன். இனி ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் இருதயத்தை தேற்றிக்கொள்ளுங்க, உங்கள் பையனுடைய அடக்க ஆராதனைக்கு நீங்கள் காரியங்களை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்லி விட்டு போயிட்டார். ஆனால் பால் யாங்கிச்சோவால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஆண்டவரே, எனக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி என் பையனுடைய ஜீவனை எடுக்கலாம்? எனக்கு தெரியாமல் எப்படி என் பையனுடைய ஜீவனை நீங்கள் எடுக்க முடியும்? பால் யாங்கிச்சோக்கு தாங்க முடியல. தன் மகனை பார்க்கிறார், மகன் செத்த சடலமா இருக்கிறான். அவன் மகனை பார்க்கும் போது அவருடைய விசுவாசம் இல்லாம இருக்கா. விசுவாசம் இல்லை அவருக்கு. ஜெபிக்க பலனே இல்லை தன் மகனுக்காக. கதவை அடைத்தார். அவர் சொன்னார், யாரையும் கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்குள்ள அலோ பண்ணக்கூடாது. கதவை அடைத்தார். தன் மகனை பார்த்து ஜெபித்தா அவிசுவாசம் வரணும்னு சொல்லி சுவர்புறமாக திரும்பி 2 மணி நேரங்கள் பால் யாங்கிச்சோ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். கதறி கதறி கதறி. யோசிச்சு பாருங்க, பின்னாடி பையன் செத்து இருக்கிறான், இங்கே இவர் முட்டி போட்டு கத்தரை கூப்பிடுறாரு. இதெல்லாம் சும்மா கிடையாதுங்க, இதெல்லாம் சும்மா கிடையாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தா இதெல்லாம் நம்மளால செய்யவே முடியாது. நம்ம கதறிக்கிட்டு தான் இருப்போம் பிள்ளைய பிடிச்சிட்டு. ஆனால் பால் யாங்கிச்சோ ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். அவர் சொல்றாரு, அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார், அவர் கைப்பட எழுதின அந்த புத்தகம். அவர் சொல்றாரு, என்னால் முதல் சில மணி நேரங்கள் என்னால் ஜெபிக்கவே முடியலை. என் பையனை திரும்பி பார்க்கணும்னு தான் தோணி கொண்டிருந்தது. ஆனா எப்படியோ என் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நான் கர்த்தரை பார்க்க ஆரம்பித்தேன். முதல் 1 மணி நேரம் அவர் என்ன ஜெபித்தாரா, அவருடைய பாவங்கள் எல்லாம் சொல்லி 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 ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை கழுவி கொண்டாராம். அவர் சிறு வயது செய்த எல்லா பாவங்கள் தேவன் ஏற்கனவே அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்திருந்தாலும்
திரும்ப ஒரு முறை கூட தன்னுடைய சிறு வயதிலிருந்து அவர் செய்த அப்படி நினைவுக்கு இருந்த எல்லா தவறுகள், அக்கிரமங்கள், பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் சொல்லி 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 கதறி, ஆண்டவரே உமது ரத்தத்தால கழுவுங்க, உமது நாமத்தால என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உமது பரிசுத்த ஆவியினால என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஒரு மணி நேரம் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டு அடுத்த ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வர ஜெபித்தாராம். உங்க வல்லமை இப்போது என் மகனை உயிர்ப்பிக்கட்டும், இப்போது என் மகனோடு போராடுகிற அந்த மரணத்தின் வல்லமையை நான் முறியடிக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வல்லமைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். சரியா 2 மணி நேரங்கள் கடக்கும் போது திடீரென்று அவருடைய மகன் அவர் ஜெபத்தை முடிச்சிட்டு திரும்பி ஒரு அதட்டினாராம். இயேசுவின் நாமத்தால் என் மகனை கட்டி வைத்திருக்கிற எல்லா மரண வல்லமையை நான் உடைக்கிறேன். Jesus, send my son back to his body. என் மகனுடைய ஆத்துமாவை திரும்ப அவனுடைய சரீரத்துக்குள் அனுப்பும் என்று ஒரு கட்டளை கொடுத்தாராம் பாருங்க. அவன் மகன் டக்குன்னு கண்ணை திறந்து உட்கார்ந்து கையை நீட்டி சொல்றானா, இயேசு அங்க நிக்கிறாரு, இயேசு அங்க நிக்கிறாரு, இயேசு அங்க நிக்கிறான்னு கத்த ஆரம்பிச்சான். அல்லேலூயா. கை தட்ட மாட்டீங்களா? உங்ககிட்ட சொல்லி வாங்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு பிறகு அவன் மகனுக்கிட்ட அவர் கேட்டாரா, மகனே உனக்கு என்ன ஆச்சு? அது சொல்றான், டாடி நான் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வந்தேன், எனக்கு மயக்கம் வந்தது. அப்ப எனக்கு தெரியும் ஏதோ என் உயிர் போக போகுதுன்னு எனக்கு ஒரு உணர்வு வந்துடுச்சு. நான் மம்மியை கூப்பிட்டு சொன்னேன், டாடி வந்த உடனே எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் படுத்தேன். நான் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய உடம்புல இருந்து என் ஆத்துமா அப்படி வெளியே வந்தது. 2 தூதர்கள் வந்தார்கள், என் கரத்தை பிடிச்சு என்னை பரலோகம் கொண்டு போனாங்க. பரலோகத்துக்குள்ள போன உடனே நான் ஜீசஸை பார்த்து, அவர் அவ்வளவு அழகா இருந்தாரு, என் தலையெல்லாம் தடவி கொடுத்தாரு, என்னை ரொம்ப விசாரிச்சாரு, நீ எப்படி இருக்கிற, என்னை ரொம்ப விசாரிச்சாரு. இயேசு என்னை பரலோகத்துக்குள்ள கூட்டிட்டு போனாரு, பரலோகத்தெல்லாம் எனக்கு சுற்றி காட்டி கொண்டிருந்தார். திடீரென்று டாடியினுடைய குரல் பரலோகத்தில் கேட்டது. டாடியினுடைய குரல் பரலோகத்தில் கேட்டது. இயேசுவே என் மகனை திரும்ப அனுப்புங்க என்கிற ஒரு பலத்த குரல் பரலோகத்தில் கேட்ட உடனே இயேசு என்னை பார்த்து சொன்னாரு, ஏய் உங்க அப்பா அங்க என்னை பார்த்து பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், இனி உன்னை பரலோகத்தில் வச்சிருக்க முடியாது, வா நானே உன்னை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி இயேசுவே அந்த மகனுடைய கரங்களை பிடித்து கொண்டு அவனுடைய ஜீவனை அவனுக்குள்ள அனுப்பிவிட்டு என்னை விட்டுட்டு அவர் தூரமா அங்கதான் நின்றுட்டு இருந்தாரு. நான் கையை நீட்டி சொல்ல சொல்ல எனக்கு சிரிச்சிட்டு டாட்டா காட்டிட்டு போயிட்டாரு. நல்லா கேளுங்க சிஸ்டர், ஒரு அற்புதம் உங்க வீட்டில் தடைப்பட்டு இருக்குதா? பரிசுத்தம் பண்ணி கொண்டதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி பாருங்க. குடும்பமா உட்கார்ந்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தால் உங்களை கழுவி தூய்மையாக்கி கொண்டு உங்க வாழ்க்கையில என்ன தடைகளாக இருந்தாலும் உங்களை சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு போன பிறகு அந்த காரியங்களை அதட்டி ஜெபம் பண்ணி பாருங்க. தேவனுடைய வல்லமை அந்த காரியத்தில் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அந்த எரிகோ கோட்டையா இருந்தாலும் சரி, அது செங்கடலா இருந்தாலும் சரி, அது 31 ராஜாக்கள் 7 ஜாதிகளா இருந்தாலும் சரி, ஆண்டவர் தமது மகிமையை பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தின் மூலமாய் செயல்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்திவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் யோசுவா சொல்றார், இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணு, நாளைய தினம் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இதுதாங்க ரகசியம், இதுதான் ரகசியம். எந்த அளவுக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதம் பக்கத்தில் இருக்குது, அதிசயங்கள் பக்கத்தில் இருக்குது, சுகம் பக்கத்தில் இருக்குது. நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளி உங்க சரீரத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியை அதட்டி ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த வியாதி வெளியே போயிடும். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில போராடுகிற அந்த பிசாசின் வல்லமை அதட்டி பாருங்க, அது வெளியே போயிடும். நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தூய்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்ட பிறகு இயேசுவின் ரத்தத்தால கழுவி உங்களுக்குள்ளேயே நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், ஆண்டவருக்கு கூட ஒப்புரம் ஆயிட்டேன் என்கிற உணர்வு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தடைகளை எதிர்த்து நின்று பாருங்க, அவைகள் விழுந்து விடும். அதுதான் ரகசியம். இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளைய தினம் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் ஆண்டவர் சொல்றார். பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான்.
நான் அடக்கி வைத்த மட்டும், பாவத்தை நீங்க அடக்கி வச்சிருக்கிற மட்டும், சங்கீதக்காரன் சொல்றான், நித்தம் என் கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஒரு முறை ரயில்வேல ஒர்க் பண்ணி கொண்டிருந்த ஒரு நபர் சொன்ன ஒரு சாட்சி. அவர் சொன்னாரு, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் ரயில்வேல சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு துறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன காரியத்தை அவர் செய்திருந்தனால அவருக்கு தினமும் 500லேருந்து 1000 ரூபாய் கிடைக்குமா. அந்த யோசிச்சு பாருங்க, 80 85 500 1000ன்றது பெரிய விஷயம். அவர் சொன்னார், சின்ன சின்ன ஒரு டிக்கெட் யாருக்காவது வாங்கி கொடுப்பேன், உடனே எனக்கு ஒரு 500 1000 அந்த நாள் ஃபுல்லாக நான் அப்படி செஞ்சேன்னா ஒரு 500 1000 வரும். என் சம்பளத்தை விட அது எனக்கு ஒரு 30 மடங்கு அதிகமாக இருந்தது. ஆனால் எப்பப்பெல்லாம் இந்த பணத்தை நான் சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு வரேனோ என் மனைவி வியாதியாக இருப்பார், பலவீனமாக இருப்பார். அந்த பணங்கள் அவ்வளவோ மெடிக்கல் டாக்டர் செலவு, அதுக்கே தான் நான் செலவு பண்ணி கொண்டு இருப்பேன் தவிர என் வாழ்க்கையில் அந்த பணத்தை நிம்மதியாக அனுபவிக்கவே முடியாது. லஞ்ச பணங்களை வச்சு நிம்மதியாக வாழவே முடியாது பாருங்க. தவறாக வருகிற பணங்களை வச்சு அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமே வராது. அந்த குடும்பத்தில் வியாதி இருக்கும், சாபம் இருக்கும், கட்டுகள் இருக்கும், போராட்டம் இருக்கும். அந்த பணங்கள் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த பரம்பரைக்கே ஒரு பெரிய சாபத்தை அது கொண்டு வரும். அவர் சொன்னார், நல்ல வருமானம், தினந்தோறும் வருமானம், ஒரு குறைவும் எங்களுக்கு இருந்ததே கிடையாது. ஆனால் அவ்வளவு பணங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். என் மனைவி வியாதியில் படுத்திருப்பா, கொண்டு போய் இந்த ஸ்கேன் பண்ணுவோம், அந்த எக்ஸ்ரே எடுப்போம், இந்த மாத்திரை அந்த ஊசி, மாதத்தில் ஒரு 10-20 முறையாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஒரு நாள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு தீர்மானம் எடுத்தாராச்சே, நம்ம என்ன ஒரு 500 1000க்கு நம்ம பொய் பேசி சம்பாதித்து இந்த பணம்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இல்லையே. ஆண்டவரே, இனி நான் இந்த இப்படிப்பட்ட வருமானத்தை இந்த வருமானங்கள் எனக்கு வேண்டாம், இனி நான் உழைத்து வாங்குகிற அந்த சம்பளமே எனக்கு போதுன்னு சொல்லி அந்த லஞ்சத்தெல்லாம் விட்டு எப்போ வெளியே வந்தாரோ அவர் சொல்றாரு, அந்த நாள்ல இருந்து என் மனைவி சுகத்தோடு இருக்க அவர் ஆரம்பித்தார். அதுலேருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது, மருந்து மாத்திரை அலைஞ்சது கிடையாது. எங்கள் வீட்டுக்கு நான் சம்பாதித்த அந்த பணமே ஆசீர்வாதமாக இருந்தது. நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்க, குடும்பங்களுக்குள்ள அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்க, தேவன் உங்கள் தலையை உயர்த்த ஆரம்பிப்பார். அதனால தான் தானியேல் சொல்றாரு, சிங்கக்கபியிலிருந்து வெளியே வந்த தானியேல் தரியூர் ராஜாவை பார்த்து சொல்றார், தரியூர் ராஜாவே, நான் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்ததுனால தான் இந்த சிங்கங்கள்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. இந்த ஆண்டவருக்கு முன்பதாக மாத்திரமல்ல, ராஜாவாகிய உமக்கு நான் நீதிகேடு செய்யலை. தேவ பிள்ளைகள் நீங்க வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருக்கணும். சரியான நேரத்துக்கு போனால் அந்த வேலை செய்கிற இடத்துல வாங்குற சம்பளத்துக்கு நீங்க நீதி உள்ள ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சிங்கங்களும் இந்த உலகத்தில் கிரியை செய்யவே முடியாது. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. கடைசியாக முதல்ல நான் சொன்ன, நீ பரிசுத்தமாக வாழும் போது நீ கர்த்தரை சந்திக்க முடியும், தேவனை தரிசிக்க முடியும், ஆண்டவரை உன் ஜப நேரத்தில் பார்க்க முடியும், அவருடைய மகிமையை பார்க்க முடியும், அவருடைய அளவில்லாத பிரசனத்தை உணர முடியும். ரெண்டாவது, நீங்கள் பரிசுத்தமாக வாழும் போது என்ன நடக்கும்னு சொன்னேன், நல்ல சத்தமா அற்புதங்கள் நடக்கும். மூன்றாவது, நீங்க பரிசுத்தமா வாழும்போது உங்களுக்கு விரோதமா எந்த மந்திரங்களும் இந்த பூமியில செயல்பட முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தமா வாழுகிற ஒரு தேவ பிள்ளைய இந்த உலகத்துல பிசாசு, அந்தகார சக்தி, வான மண்டலம், இது ஒண்ணுமே அந்த பிள்ளைய தொடவே முடியாது. பிசாசுகள் முதல்ல ஒரு மனிதனை தாக்குவதற்கு முன்பதாக அவனுக்குள்ள எதை பார்க்க தெரியுமா? அவன் எவ்வளவு பரிசுத்தமா வாழுகிறான் என்பதை தான் பார்க்கும். எவ்வளவு பரிசுத்தமா நீ வாழுகிற, அதை வைத்துதான் உன் வீட்டுக்கு அனுப்பப்படுகிற மந்திரங்கள் செயல்படும். ஒரு மந்திரம் யாராவது பண்றாங்கன்னா அது உடனே கிறிஸ்தவர்கள் வீட்டை பிடிக்காது. அந்த வீட்டில் அந்த கணவர் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாரு, மனைவி எவ்வளவு பரிசுத்தமா இருக்குது, பிள்ளைகள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாங்க, இதெல்லாம் பிசாசு முதல் ஆராய்ந்து அலசி பார்த்த பிறகுதான் அந்த வீட்டுக்குள்ள அந்த மந்திர ஆவிகள் நுழைய ஆரம்பிக்கும்.
நீங்க குடும்பமாக பரிசுத்தமா வாழுறீங்க, ஜெபம் இருக்குது, வசனம் இருக்குது, அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களா இருக்கீங்க என்பதை அந்த ஆவிகள் பார்க்கும்போது அது மந்திரவாதி கிட்ட போய் சொல்ல, அந்த வீட்டுக்கெல்லாம் அனுப்பாதப்பா, அது வேற மாதிரி இருக்குது அந்த குடும்பம், அந்த குடும்பத்தை சுற்றிலும் அவன் கர்த்தர் அக்கினி மதிலா இருக்கிறாரு, அந்த குடும்பத்தில் தேவனுடைய மகிமை இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, அவர்கள் பரிசுத்தமா வாழுகிற ஜனம், அந்த ஜனத்துக்கு விரோதமா என்னால ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது? பைபிள் சொல்லுது, மார்க் 3வது அதிகாரம் 11வது வசனம். மார்க் 3:11 இல்ல, மார்க் 1:23 எடுத்து வாசிங்க. மார்க் 1:23. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய எதை பார்த்தது? நீ தேவனுடைய பரிசுத்தர், நீ தேவனுடைய பரிசுத்தர். அவருக்குள்ள எதை பிசாசுகள் பார்த்தது? பரிசுத்தத்தை பார்த்தது. ஐயோ நீ தேவனுடைய பரிசுத்தர், எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், எங்களை கெடுக்கவா வந்தீர். மார்க் 3:11 பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது, அசுத்த ஆவிகள் அவரை கண்டபோது அவருக்கு முன்பதாக விழுந்து நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டது. நல்லா கேளுங்க, இந்த உலகத்தில் அநேக விதமான பிசாசின் போராட்டங்கள் உண்டு, அநேக விதமான பிசாசின் போராட்டங்கள் உண்டு. எவ்வளோ மந்திரவாதிகள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காத பாருங்க, உடனே போய் மந்திரம் செஞ்சு அந்த குடும்பத்தை கட்டி போட்டுருவாங்க, அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வச்சிருவாங்க, அந்த குடும்பத்தினுடைய ஏதோ நன்மைகளை கட்டி போட்டுடுவாங்க, கர்ப்பப்பையை கட்டி போட்டுடுவாங்க, ஏதாவது கேன்சர் வியாதியை உண்டு பண்ணுகிற ஏவல் சில ஆவிகள் அந்த குடும்பத்துக்குள்ள அனுப்பிடுவாங்க. நல்லா கேளுங்க, கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆவிகள் பலிக்க கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு மந்திரவாதம் பலிக்க கூடாது. ஏன்னா நம் தேவனை போல நாம் பரிசுத்தமாய் வாழும் போது இந்த மந்திரங்கள் நமது வாழ்க்கையில கிரியை செய்ய முடியவே முடியாது. என்னாகமம் 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அதற்கு மேல ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் யாக்கோபை குறித்து, இஸ்ரவேலை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? இந்த ஜனத்துக்கிட்ட நான் எந்த குற்றத்தையும் காணல, இந்த ஜனம் தங்களை பரிசுத்தமா காத்து வாழுகிற ஜனம், இந்த ஜனங்கள் மத்தியில ராஜாவின் ஜெய கம்பீரம் உண்டு, இவர்களுக்குள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு, அதனால இவர்களுக்கு மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க ஒரு ஃபேமஸான மந்திரவாதிய பாலாக் ராஜா கூட்டிக்கிட்டு வரான் பிலேயாம. அவனை பைபிள் ஆரம்பத்தில் ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னாலும் அவன் உண்மையான தீர்க்கதரிசி இல்ல, அவன் ஒரு பொய்யான ஒரு ஆளு. மந்திரங்கள் மூலமாக கர்த்தர் பேசுவதை போல தன்னை காண்பிக்க கூடியவன். அல்லேலூயா. இவன் அந்த ஜனங்களை சபிக்க எழும்பி நிற்கும் போது பைபிள் சொல்லுது, அவன் வாயை திறக்கிறான் சபிக்கணும்னு சொல்லி. ஆனால் தேவன் என்ன பண்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனமில்லாமல் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். உங்களுக்கு விரோதமா யாராவது மந்திரம் செய்ய உட்கார்ந்தாங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா மாற ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா மந்திரம், பிசாசு, பேய் இதெல்லாம் கிரியை செய்ய முடியாது. ஆனா நம்முடைய வளர்ச்சியை பார்த்து நம்மோடு கூட முகமுகமாக எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்கள் சில கோழைகள் நமது ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமை கொண்டு, உன் வீடு கட்டுறதை பார்த்து பொறாமை கொண்டு, உன் பிள்ளை வெளி தேசத்துக்கு போகிறத பார்த்து பொறாமை கொண்டு, உன் வீட்டில் மாத்திரம் எல்லாருக்கும் நீ கல்யாணத்தை டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கிற என்பதை பார்த்து பொறாமை கொண்டு என்ன பண்றான்? உனக்கே தெரியாத எங்கேயாவது போய் மந்திரம் பண்ணி உன் வீட்டில் வாசல் ஏதாவது ஒன்று புதைத்து வைத்து, அதற்கு பிறகு அந்த ஆவிகள் உன் வீட்டின் ஆசீர்வாதங்களை தடை செய்து எழும்பி போராட ஆரம்பிக்கிறது. ஒரு பிரதர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். அவர் நல்லா ஒர்க் பண்றதை பார்த்து யார் என்ன பண்ணாங்களோ, திடீரென்று ஒரு நாள் அவர் காலையில் எழுந்து யூரின் போனா யூரின் ஃபுல்லா பிளட்டா போகுது, அப்படியே ரத்தமா போகுது யூரின். அதை பார்த்து பயந்து டாக்டர் கிட்ட போறாரு, செக் பண்றாரு. டாக்டர் சொல்றாங்க, ஒன்றும் இல்லைப்பா, எப்படி இது யூரின் பிளட்டா போகுது நீ சொல்ற, இது ஒன்றும் இல்லை, உனக்கு நார்மலாக தான் இருக்கிற.
திரும்பி மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா திரும்பி மறுநாள் காலையும் பிளட்டா போகுது. 3 மாதங்கள் இப்படி யூரின் வெறும் பிளட்டா தான் போகுது. எனி டைம் யூரின் பண்ணா பிளட் தான் வெளியே போகும். இதை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய இருதயம் படபடுத்தது. ஐயோ, நமக்கு திருமணமாய் பிள்ளைகள் இருக்கிறதே, நமக்கு யூரின் பிளட்டா போகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சோ என்னவோ தெரியலையே, ஏன் இந்த போராட்டம், வேலை மேல போய் உட்கார்ந்து வேலை செய்ய முடியல, சிந்தையெல்லாம் குழம்புது, ஒரே போராட்டம். அவர் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனத்தின் ஆவி தாக்கி கொண்டு இருக்குது. ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் இதே மாதிரி தான் ஒரு ஊழியர் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று சரியா அந்த நபருக்கு நேராக கைகளை நீட்டி சொன்னார், உன் வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, உன் சரீரத்தில் உன் வயிற்றுக்கு கீழே ஏதோ ஒரு பிரச்சனையை நான் பார்க்கிறேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் அந்த வயிற்றுக்கு கீழே அந்த கிட்னியில் போராடுகிற அந்த வல்லமையை கடிந்து கொண்டு அவன் முன்பதாக கூப்பிட்டு நிறுத்தி சொன்னார், உன் வேலை செலுத்த உனக்கு விரோதமாய் 3 பெண்கள் மந்திரவாதம் வைத்திருக்கிறார்கள். 3 பெண்கள் ஒரு ஐடி கம்பெனியில் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு 3 பெண்கள். அதுக்கு பிறகு அவர் சொல்றார், ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், எனக்கு என் ஆஃபீஸில் பிரச்சனையா இருக்கிறதே ஒரு 3 பெண்கள் தான். போய் மந்திரம் பண்ணி அந்த கிட்னியை பாதித்து பலவீனப்படுத்தி அதை ரத்தமா போகும்படி செய்து, இதெல்லாம் தான் மந்திரவாதம். இன்னைக்கு அநேகருடைய உடம்புல சில முதுகு வலி எப்படி வந்தது? பிசாசின் கிரியை. உங்க உடம்புல திடீரென்று எழும்புகிற சில கட்டிகள் பிசாசின் கிரியை. காலில் வருகிற சில புண்கள் அது ஆறவே ஆறாது பாருங்க, பிசாசின் கிரியை. சில அடிக்கடி வருகிற யூரினரி இன்ஃபெக்ஷன் பிசாசின் கிரியை. சில கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் பிசாசின் கிரியை. உங்க கண் பார்வை மங்க வைக்கிறது, உங்க முடியெல்லாம் உதிர வைக்கிறது, உங்க நெகமெல்லாம் அப்படியே அழுகி போவது பிசாசின் கிரியை. ஒரு முறை ஒரு சிஸ்டர் ஜபிக்க வந்தாங்க. ஜபிக்க வரும்போது அவங்க சொன்னாங்க, அண்ணா என் பல்லெல்லாம் சொத்த பிடிக்குதுன்னா என்னன்னே தெரியல. ஒரு 30 வயது உடைய ஒரு பெண், என் பல்லெல்லாம் சொத்தையாகுதுண்ணா என்னன்னு தெரியலண்ணா, என்னென்னமோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் டென்டிஸ்ட்கிட்டலாம் போய் பார்க்குறான்னா அந்த பல் சொத்தையை மாத்திரம் சரி பண்ண முடியலண்ணா. ஒவ்வொரு பல்லா சொத்தை பிடிச்சி இந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, இங்கே இருக்கிற ஒரு 4 பல் எடுத்துட்டாங்க, மேலே இருக்கிற ஒரு 2 எடுத்துட்டாங்க, இப்படி நான் எல்லா பல்லும் எடுத்துக்கிட்டே வரேண்ணா, பயமாக இருக்குதுண்ணா. கண்ண ஜபிக்கலாம். அந்த மகள் மேலே கைகளை வைத்து ஜெபம் பண்ண அந்த மகளுக்குள்ள இருந்து ஒரு பிசாசு வெளியே வந்து சொல்லுது, என்னை அனுப்பி விட்டாங்க, நான் செய்கிறேன். யார் ஒன்று அனுப்பிவிட்டா? இவ காலேஜில் இவ கூட படித்த ஒரு பெண்ணு தான் அதை அனுப்பினேன். எவ்வளோ வருஷமாக இருக்கிற? நான் வந்து 10 வருஷமாக இருக்குது. காலேஜில் இவ ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டாலும், அதனால் அந்த பெண் போய் என்ன பண்ணிட்டா, இவளுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது, இவ வாயெல்லாம் பொக்க வாயாக மாறணும்னு சொல்லி ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியை காலேஜிலே ஏவி விட்டுட்டா சாப்பாடு வழியாக. இந்த ஆவி இவளுக்குள்ளே வந்த பிறகு அது என்ன பண்ணுச்சு, பல்லெல்லாம் சொத்தை பிடிக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு நல்லா கேளுங்க, உங்கள் சரீரத்தில் பல ஆண்டுகளாக போராடுகிற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல, அதுக்கு பின்பதாக சில ஆவிகள் கிரியை செய்யும். சில தலைவலி ஆவிகள் கிரியை செய்யும். சில நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சில ஆவிகள் கிரியை செய்யும். சில வயிற்று வலி ஆவிகள் கிரியை செய்யும். அடிக்கடி உங்களுக்கு அந்த பிரச்சனை போராடிக்கிட்டே இருக்கும். உங்க சரீரத்தில் மாத்திரை சாப்பிடுவீங்க, மறையும், திரும்ப வந்துடும். திரும்ப ஹாஸ்பிட்டல் போவீங்க, மாத்திரை சாப்பிடுவீங்க. எப்படி ஹாஸ்பிட்டல், மருந்து, மாத்திரை, இதிலேயே உங்கள் சரீரம் கட்டப்பட்டு இருக்கும் பாருங்க. இது பொல்லாத சில பலவீனப்படுத்துகிற ஆவிகள். அந்த ஆலயத்தில், ஜப ஆலயத்தில் 18 வருடமா அந்த ஒரு சகோதரிக்கு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருந்தது. இது என்ன பண்ணுச்சு, அது எலும்பு அப்படி வளைச்சது. எலும்பை வளைச்சு அவளை கூனியா மாற்றி வைத்திருந்தது. சில பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எலும்பு வலிகளை கொண்டு வரும், இடுப்பு வலியை கொண்டு வரும், சில மூட்டு வலியை கொண்டு வரும், சில ஷோல்டர் எலும்பு தேய்மானங்களை கொண்டு வரும், கழுத்து எலும்பு தேய்ச்சி உங்களுக்கு மயக்கத்தை கொண்டு வரும், காதுகளுக்குள்ள அடிக்கடி இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும். இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற பிசாசின் வல்லமைகள். நீங்க நினைச்சுப்பீங்க வயசாகுதுன்னா இதெல்லாம் வரம் போல. இல்லை, அதுக்கு பின்பதாக கிரியை செய்கிற சில வல்லமைகள். எங்கள் விடுதலை கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து ஜெபிக்கும் போது உடனே ஏராளமான ஜனங்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. பல ஆண்டுகளாக அந்த மூட்டு வலி இருந்தது, பாதத்தில் எரிச்சல் இருந்தது, முதுகு வலி இருந்தது, இந்த கையை தூக்க முடியாத இருந்தோம், காது கேட்காத இருந்தோம், இப்போ எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி கர்த்தருக்கு சாட்சிகளை சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமாக வாழும்பொழுது அந்தகார வல்லமைகளை எதிர்க்கிற ஒரு சக்தியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்போ நீங்க பரிசுத்தமா வாழும்போது முதல்ல கர்த்தரை தரிசிப்பீங்க. பரிசுத்தமா வாழும்போது உங்கள் குடும்பங்களுக்குள்ள அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பரிசுத்தமா வாழும்போது நீங்கள் அந்தகார வல்லமைகளை எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை பைபிளை மூடி கீழே வச்சுட்டு நீங்க எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம்.
ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ரபலக துரகட ரபலக துரகட ஷபந்தர பலக துரகட ரபலக துரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சீக்கிரம் 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 கண்களை மூடி இப்போ எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகரை கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்குவார். அநேகரை கர்த்தர் இப்பொழுது சுகப்படுத்துவார். அநேகர் மேலே ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கி வரும். நீங்கள் இழந்து போன ஜெப அபிஷேகம், இழந்து போன தெய்வத்தினுடைய மகிமை, வல்லமை, பிரசன்னம், ஹல்லேலூயா, எல்லாத்தையும் இப்பொழுது நீங்கள் திரும்ப அவைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய்களை திறந்து நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். நீ பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்பாயானால், ஹல்லேலூயா, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் பரிசுத்தமாக தான் வாழறேன்னு சொல்லி இல்லை. ஆனால் ஆண்டவரே இப்போ நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் நீதியெல்லாம் உமக்கு முன்பதாக ஒரு அழுக்கான கந்தை அப்பா. இப்பொழுது ஆண்டவரே நீர் பரிசுத்தமா இருக்கிறது போல நான் பரிசுத்தமா வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேதம் சொல்லுகிற பரிசுத்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமது வருகையில நான் மறுரூபமாகி கிறிஸ்துவின் சாயலாய் மாற நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில போராடின அசுத்தங்கள் அசுத்தங்கள், என் வாயின் அசுத்தங்கள், என் கண்களின் அசுத்தங்கள், என் செவியின் அசுத்தங்கள், என் சிந்தையின் அசுத்தங்கள், என் இருதயத்தின் அசுத்தங்கள், என்னுடைய கால்களின் அசுத்தங்கள், கைகளின் அசுத்தங்கள் எல்லாவற்றையும் உமது திரு ரத்தத்தால் இப்பொழுது கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துவீராக சுவாமி. ஜெபிங்க சிஸ்டர், ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எந்த அளவுக்கு இப்ப நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்றீங்களோ, நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு அற்புதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நாளைய தினம் ஒரு அற்புதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த மாதத்தின் முடிவுக்குள் ஒரு அற்புதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்று உன்னை பரிசுத்தம் பண்ணு, பரிசுத்தம் பண்ணு, பரிசுத்தம் பண்ணு. இப்பொழுது பரிசுத்தம் பண்ணி ஜெபிக்க 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 சிலருடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவனை தரிசிக்க ஆரம்பிப்பீர்கள். ஓ, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் கூட பார்க்க முடியாத அந்த பரிசுத்தமான தேவனை தரிசிக்கிற ஒரு ஸ்லாக்கியம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது உன்னை கழுவ கழுவ உங்கள் இருதயத்தை இயேசுவின் ரத்தத்தால் ஊற்றி கழுவ, உங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கழுவ இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாய் தரிசனம் தருகிறவராக நிற்பாராக. லபா காத்தா ராபா. ஓ, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கி வருகட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். யாரும் அசதியா நிற்க கூடாது, சும்மா இருக்க கூடாது, சும்மா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. பிரதர்ஸ் எல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தரை நோக்கி பாருங்க. அன்றைக்கு ஏசாயா கதறினது போல, ஏசாயா நாவை அந்த தேவ தூதன் ஒரு குரட்டினால் பலிபீடத்தின் அக்கினியை கொண்டு வந்து எரித்தது போல, இன்றைக்கு உன் நாவை மாத்திரமல்ல, உன் உச்ச தலையிலிருந்து கால் வரையிலும் ஒரு பரிசுத்தத்தால் கர்த்தர் உங்களை மூட சொல்லுங்க சிஸ்டர். பரிசுத்தத்தால் உங்களை மூட சொல்லுங்க. பிரதர், கர்த்தர் என் பாவங்களை மன்னிப்பாரா? நான் எவ்வளவோ அக்கிரமங்களை செஞ்சிட்டேன், எவ்வளவு பாவங்களை செஞ்சிட்டேன் ஆண்டவரே, நான் எவ்வளவோ விரோதமாய் நான் வாழ்ந்துட்டேன், யாருக்குமே தெரியாத சில அந்தரங்கத்தில் நான் சிக்கிக் கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே மன்னிப்பாரான்னு கேட்டா, இன்று உன்னை கர்த்தர் மன்னிக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். இன்று தமது இரத்தத்தை உன்மேல் ஊற்றி உன்னை கழுவவர் வந்திருக்கிறார். சீயோன் குமாரத்தியே, இன்று உனக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். உன் மேல இருக்கிற அநீதியின் வஸ்திரத்தை நீக்கி உனக்கு ஒரு புதிய அபிஷேக சால்வையை உடுத்த உன் பக்கத்தில் அவர் வந்து நிற்கிறார். ஓ ரபா கபா கபா ரபா லகா துரா பலா கதரா கட ரபா லகா தரா கட ரபா லகா தரா. அறிக்கை இடு, அறிக்கை இடு, அறிக்கை இடு. நீ அறிக்கை இடு, அறிக்கை இடு. அநேகர் மேல இங்கு புதிய சால்வை விழுகிறது. ஓ, அபிஷேக வல்லமை இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது. அநேக சகோதரிகள் மேல கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் இயேசுவை முகமுகமாய் தரிசிப்பீர்கள், கர்த்தரை முகமுகமாய் பார்ப்பீர்கள். இதோ ஒரு பரிசுத்த கரம் அநேகரை தொடுகிறது, பரிசுத்த கரம் அநேகரை தொடுகிறது. அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கு.
கத்த தொடுகிறார், கத்த தொடுகிறார், கத்த தொடுகிறார், கத்த தொடுகிறார். சில சகோதரிகள் மேல ஒரு அக்கினி கரம் இறங்குகிறத நான் ஆவியில பார்க்கிறேன். அக்கினி கரம் இறங்குது, ஒரு அக்கினி கரம் இறங்குது, ஒரு அபிஷேக கரம் இறங்குது. நீங்க ஜெப ஆவியை இழந்துட்டீங்க, நீங்க ஜெப ஆவியை இழந்துட்டீங்க, நீங்க வைராக்கியத்தை இழந்துட்டீங்க. அந்த ஆதியில இருந்த அந்த தரிசன கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய குரலை கேட்க கூடாதபடி உங்கள் காது அடைக்கப்பட்டிருக்கிறது. இதோ இப்பொழுது அந்த அக்கினி கரம் உங்கள் மேல வந்து அமரும் போது, அந்த அக்கினி அபிஷேகம் உங்கள் மேல வந்து அமரும் போது, இப்பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, உங்கள் செவிகள் திறக்கப்படுகிறது. உன்னால் தாங்க முடியாத ஒரு ஜெப ஆவி உன் ஆவிக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் சகோதரியே, பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். நல்ல செபிங்க, நல்ல கைகளை தட்டி நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி செபிங்க, அபிஷேகத்தில் நிரம்பி செபிங்க. உன் நாவின் மேல் ஒரு புதிய பாஷை வருகிறது, நாவின் மேல் ஒரு புதிய பாஷை வருகிறது. இதுவரைக்கும் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத நபராக இருப்பீர்களானால் இதோ ஒரு அந்நிய பாஷை, ஒரு ஊற்றாய் உன் நாவில் வருகிறது. வாயை திறந்த அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. வாய்களை திறந்த அந்த அந்நிய பாஷையில, அந்த நவமான பாஷையை, ஓ ராபகா ஜௌராகா ஜரபலப ரபா, பேசு 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 பேசு. ஒரு புதிய அக்கினி உன்னை மூடுகிறது. அக்கினி, 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 அக்கினி. இதோ கர்த்தர் சிலரை தொடுகிறார், சிலரை தொடுகிறார். சிலர் மேல ஊழிய அழைப்பு இப்பொழுது வருகிறது, ஊழிய அழைப்பு வருகிறது, ஊழிய அழைப்பு வருகிறது, ஊழிய அழைப்பு வருகிறது. சில சகோதரிகளை ஆண்டவர் விசேஷித்தமாக இப்போது அபிஷேகிக்க விரும்புகிறார். விசேஷித்தமான அபிஷேகம். ஓ, கைகள் மேல ஒரு அக்கினி இறங்குகிறது. உன்னை அடக்கி கொள்ளாதே சிஸ்டர், அடக்கி கொள்ளாதீங்க. ஆவியானவர் உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறார். அக்கினி உங்கள் மேல பாய்ந்து கொண்டிருக்கிறது. அடக்கி கொள்ளாதே, அடக்கி கொள்ளாதே. உன்னை விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு. இப்பொழுது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் உங்கள் வீடுகளுக்குள்ள இறங்குகிறார், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இறங்குகிறார். நீ பரிசுத்தம் பண்ணி கொண்டாய் அல்லவா? நாளைய தினம் அற்புதத்தை காண்பாய், இந்த வாரம் அற்புதத்தை காண்பாய். இந்த மாதத்தின் முடிவுக்குள் ஒரு பெரிய அற்புதம் உனக்கு வருகிறது. பெரிய அற்புதம் உன் வீட்டை தேடி வருகிறது, உன் பிள்ளைகளை தேடி வருகிறது, உன் கணவரை தேடி வருகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள் அந்த அற்புதத்தை. அற்புதம், 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 அற்புதம். அநேகர் மேல அந்த அற்புதத்தின் அபிஷேகம் இறங்குகிறது. உன் வீடு அபிஷேகிக்கப்படுகிறது, உன் குடும்பம் அபிஷேகிக்கப்படுகிறது. இது முதற்கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ, ஓ ஹalleluya, உன் மேல் ஒரு அழைப்பு வருகிறது. பரிசுத்தமாய் வாழ ஒரு அழைப்பு, பரிசுத்தமாய் ஜீவிக்க ஒரு அழைப்பு. லபக தரகட ரபா. ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். இப்பொழுது சில ஆவிகள் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறி ஓட ஆரம்பிக்கும். இப்பொழுது சில வல்லமைகள் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கும். உன் சரீரத்தை கட்டி பலவீனப்படுத்தி கொண்டிருந்த சில ஆவிகள், அது பலவீனப்படுத்துகிற ஆவி, அது பலவீனப்படுத்துகிற ஆவி. உன் கைகளை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற சில வல்லமை, உன் ஷோல்டர் பகுதியை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற சில வல்லமை, உன் கழுத்து பகுதியை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற சில வல்லமை. இதோ அது வெளியே ஏறுகிறது, வெளியேறுகிறது, 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 வெளியேறுகிறது. வலிகள் இருக்கிற இடத்துல ஒரு அக்கினி இறங்குகிறத நான் பார்க்கிறேன். முதுகு தண்டுல ஒரு அக்கினி, முதுகுல ஒரு அக்கினி, உன் கர்ப்ப பைக்குள்ள ஒரு அக்கினி, உன் வயிற்றுல ஒரு அக்கினி, உன் கால்கள் மேல ஒரு அக்கினி. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கட்டிந்து செபிங்க, அதை கட்டிந்து செபிங்க சிஸ்டர். அந்த வலிகள், அந்த நோய்கள் ஏதோ ஒரு கட்டி உனக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறது. நீ பயந்து கொண்டிருக்கிறாய், நீ வெளியே சொல்லாமல் இருக்கிறாய். இப்பொழுது அந்த கட்டியை கட்டிந்து செபி. அது மறைந்து போகட்டும், அது மறைந்து போகட்டும், அது மறைந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள், எல்லா ஏவல் செய்வினை ஆவிகள் எரிந்து விழுந்து போ. விழுகிறது, 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 விழுகிறது. நல்ல கைகளை தட்டி ஜெபிங்க, 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 ஜெபிங்க. நல்ல ஆவியில ஜெபிங்க, நல்ல ஆவியில ஜெபிங்க. அது விழுகிறது, விழுகிறது. உன் வீட்டுக்குள்ள போராடுகிற அந்த வல்லமை இப்போது விழுகிறது. நீ இங்க ஜெபிக்க 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 உன் கணவருடைய சரீரத்தில் போராடுகிற ஏதோ ஒரு வல்லமை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடுகிற ஒரு வல்லமை,
குழந்தை பாக்கியம் உண்டாகாதபடி போராடுகிற ஏதோ ஒரு வல்லமை விழுகிறது, 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 விழுகிறது. சில மந்திரத்தின் ஆவிகள், சில ஏவல் ஆவிகள், உன் தலை முடிய வைத்து செய்யப்பட்ட மந்திரங்கள், உன் காலடி மண்ணை எடுத்து செய்யப்பட்ட மந்திரங்கள் இயேசுவின் நாமத்தோடு எரிந்து போ, எரிந்து போ, எரிந்து போ. உன் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையே போராடுகிற ஆவியே, போராடுகிற ஆவியே வெளியேறு, 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 வெளியேறுகிறது இந்த ஆவிகள். கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் அநேகரை விடுவிக்கிறார். அநேகர் சரீரங்கள் குணம் அடைகிறது, அநேகர் பலவீனங்கள் மாறுகிறது, அந்த வலிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தை அந்த வலிகளை கடிந்து கொள்ளுகிற, அந்த கேன்சர் கட்டிகளை கடிந்து கொள்ளுகிற, அந்த நோய்களை கடிந்து கொள்ளுகிற பொல்லாத ஆவியே, சர்வத்தின் ஆவியே, அந்த சரீரத்தை விட்டு வெளியே ஓடு, 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 ஓடு. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லாரும் மேலே இங்க அக்கினி இறங்கி இருக்கிறது, அக்கினி இறங்கி இருக்கிறது, அக்கினி இறங்கி இருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற ஒரு அபிஷேகம் உன் மேல வருகிறது, ஒரு அத்தாரிட்டி உன் மேல வருகிறது. அவைகளை மிதி, அந்த தேள்களை மிதி, உன் சரீரத்தை கொட்டி கொண்டிருக்கிற அந்த வேதனையை மிதி. இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி, அபிஷேகத்தினால நிரம்பியதை மிதிங்க. ஓ ரபக தரகட ரபலக தரகட லபரக தரகட ரபலக தரகட. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே அக்கினி இறங்கட்டும். எல்லா மந்திரங்கள் விழுந்து போவதாக, எல்லா செய்வன தகடுகள் விழுந்து போவதாக, எல்லா பிசாசின் ஆவிகள் வெளியேறி போவதாக. இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு உன் சரீரத்துக்கு ஒரு ரட்சிப்பு, இன்றைக்கு உன் சரீரத்துக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு உன் நீ மேன்மை அடைகிறாய், இன்றைக்கு நீ இழந்த அபிஷேகம் உன் மேல திரும்புகிறது. ரமக தரகட ரபம் தொரு லபரக தரகட ரபலக துரகட லீபரக தரபலக துரபா. அடிக்கடி அந்த சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ சில ஆவிகள் அந்த சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவியே, இதோ கர்த்தர் அந்த சகோதரியோடு பயங்கரமா இருக்கிறார், அந்த சகோதரனோடு கர்த்தர் பயங்கரமா இருக்கிறார். இனி அந்த சரீரத்தை தொடாத, இனி தொடாத, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், வெளியேறி போ, போ. இனி அந்த உடம்புக்குள்ள நீ வரக்கூடாது, இனி அந்த குடும்பத்துக்குள்ள நீ வரக்கூடாது, இனி அந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், போ. திரும்பி வராத, திரும்பி வராத, திரும்பி வராத. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய விடுதலை இப்போது இங்க நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் அக்கினியா இறங்குவதாக, இறங்குவதாக. குடும்பங்கள் மேன்மைப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள் இந்த குடும்பங்களுக்குள் நடப்பதாக. நல்ல கைகளை தட்டி ஒரு 7 முறை அல்லேலூயா என்று சொல்.